திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணித்தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவளஞ்சுரி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம், அதிலும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்த்தேன் சரணம், நின் பொற்கழலே சரணம். தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சந்நிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சந்நிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் இணையதள வகுப்பு இனிதே நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனர் அவர்களுக்கும் ஆதீன புலவரையா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுக்கும் அடியனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைய நன்னூல் வகுப்பு 13 எழுத்ததிகாரம் பதவியல் பகுதி 1. எழுத்திலக்கண பாகுபாடு 12 என்று குறிப்பிட்டார் பவணந்தியார். எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி ஆகிய 10 குறித்து எழுத்தியலில் கண்டோம். அவை எழுத்தின் அகத்து இலக்கணம் கூறுவன, அதாவது எழுத்துக்களின் தனி இயல்புகளை உரைப்பன. அடுத்து உள்ள பதம், புணர்ப்பு ஆகிய இரண்டும் எழுத்தின் புறத்திலக்கணம் உரைப்பன ஆகும். அவை எழுத்துக்கள் சொல்லாகும் முறை குறித்தும் அவை தம்முள் புணரும் முறை குறித்தும் எடுத்துரைப்பன ஆகும். அவற்றுள் பதம் பற்றியது பதவியல், புணர்ப்பு பற்றியன அடுத்து வரக்கூடிய உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவ புணரியல் ஆகிய 3 ஆகும். நாம் பதவியல் குறித்து காண்போம். பதம் கூட்டல் இயல் பதவியல். எழுத்தாலாகிய சொல்லின் இயல்பும் வகையும் குறித்து விவரிக்கும் இயல் இது. எழுத்து பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். சொல் எனினும், மொழி எனினும், வார்த்தை எனினும், கிளவி எனினும், பதம் எனினும் ஒரு பொருள் தரும் சொற்கள் அவை. வடமொழி தழுவி அமைக்கப்பட்டது இவ்வியல் என்பதை உணர்த்தும் பொருட்டு மொழியியல் என்றோ சொல்லியல் என்றோ பெயர் வைக்காமல் பதவியல் என்று பவணந்தியார் இவ்வியலுக்கு பெயரிட்டுள்ளார். பதத்தின் இலக்கணமும் வகையும் குறித்து கூறுவதாக முதல் நூற்பா அமைகின்றது. பதம் வரையறையும் வகையும். எழுத்தே தனித்தும் தொடர்ந்தும் பொருள்தரின் பதமாம், அது பகாப்பதம் பகுபதம் என இருபால் ஆகி இயலும் என்ப. எழுத்தே ஏகாரத்தை விட்டுருவோம். எழுத்து தனித்தும் தனித்து நின்றோ, தொடர்ந்தும் 2 எழுத்து முதலாக தொடர்ந்து நின்றோ, பொருள் தரின் பிற பொருள்களை உணர்த்துமாயின் பதமாம், அது பதம் எனப்படும். அது இது அப்பதமானது பகாப்பதம் பகுபதம் என, பகாப்பதம் என பகுபதம் என இரண்டு இடத்துல அந்த என என்பதை கூட்ட வேண்டும். பகாப்பதம் எனவும்
பகுபதம் எனவும், அதாவது பிரித்தால் பொருள் தரக்கூடிய பகுபதம் எனவும் பிரித்தால் பொருள் தராத பகாப்பதம் எனவும் இருபாலாகி இருவகைப்பட்டு இயலும் என்ப அமையும் என்று கூறுவார்கள். யாரு? புலவர்கள். நம்ம வருவிச்சுக்கணும். ஆக எழுத்து பொருள் தரின் பதமாம், அதுவும் தன்னை உணர்த்தாமல் பிற பொருளை உணர்த்தலே இங்கு குறிக்கப்பட்டது. பிற பொருள் தரின் பதமாம் என்று பொருள் விரிக்க வேண்டும். ஏனென்றால் தன்னை உணர்த்தின் எழுத்தாம் பிற பொருளை சுட்டுதற்கண்ணேயாம் சொல் என்பது அவிநய புறநடை. தன்னை உணர்த்தலை சொன்மை தெரிதல் என்றும் பிற பொருளை உணர்த்தலை பொருண்மை தெரிதல் என்றும் குறிப்பிடுவார் தொல்காப்பியர். தன்னை உணர்த்தல் என்பது இடைச்சொல் முதலிய நிலைகளில் அமைந்து இலக்கண பொருண்மையனவாக அமைதல். பிற பொருளை உணர்த்தல் என்பது அகராதி பொருண்மையனவாக கருதப்படும். ஆதலின் இங்கு பிற பொருள் உணர்த்தலே சொல்லாக கருதப்படுகிறது என்க. ஆக பதமானது தனித்தும் பதமாம், தொடர்ந்தும் பதமாம், பொருள் தரின் பதமாம். சான்று: ஓர் எழுத்து எப்படி பதம்? எழுத்து தனித்து நின்று பதமாவது எப்படி? ஆ பசு என்னும் பொருளை தருகிறது. ஆகினால ஆ என்பது எழுத்தாக கருதப்படவில்லை, இங்கு சொல்லாக கருதப்படுகிறது. ஆ மேய்ந்தது, இந்த இடத்துல ஆ பசுவை குறிக்கிறது. ஈரெழுத்து திரு, சென்றடையாத திரு. திரு என்றால் செல்வம் என்கிற பொருள். 2 எழுத்து. சிவம் 3 எழுத்து, நாம் எல்லாம் சென்று சேர வேண்டிய இடம். அப்பர் 4 எழுத்து. சுந்தரர் 5 எழுத்து. சம்பந்தர் 6 எழுத்து என இப்படி 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள், 2 முதலான எழுத்துக்கள் தொடர்ந்து அமைவது தொடரெழுத்து மொழி என்று கருதப்படுகிறது. இவ்வாறன்றி ஓர் எழுத்து தனித்து நின்று ஙா, ஞே, ஞை என்றெல்லாம் அமைவது சொல்லாகாது. ஏனென்றால் அது பொருள் தரவில்லை. கங்கச்ச, டனத்த என்றெல்லாம் சில எழுத்துக்கள் அடுத்தடுத்து நின்றாலும் அவை பொருள் தருவதில்லை. எனவே பொருள் தராதவை பதம் ஆகா. பதம் குறித்து சங்கர நமச்சிவாயர் தரக்கூடிய விளக்கம் குறிப்பிடத்தக்கது. எழுத்தானாய பதம் அரிசனம் முதலியவற்றால் சமைத்த சுண்ணம் போலாது மலரால் சமைத்த மாலை போல் நிற்பது. அதாவது அரிசனம் என்பது மஞ்சள், சுண்ணம் என்பது பொடி. பூசிக்கொள்ளுதல் பொருட்டும் குளித்தல் பொருட்டும் பெண்கள் இந்த வாசனை பொடிகளை பயன்படுத்துவது வழக்கம். அதை இடித்து பயன்படுத்துவார்கள். கடையில் வாங்கி பயன்படுத்தும் முறை இக்காலத்தது. அதைத்தான் ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே என்பார் மாணிக்கவாசகர். ஆக மஞ்சள் முதலான பொருள்களாலே இடிக்கப்படுகிற அந்த பொடியிலே அது இடிபட்ட பிறகு மஞ்சளை தனித்து காண இயலாது. அதனுடைய வண்ணமும் வடிவமும் மற்றவற்றோடு கலந்துவிடும். ஆனால் மலர் மாலையாக தொடுக்கிற பொழுதும் அதன் வண்ணமும் வடிவமும் மாறாமல் அந்த மலர் மாலையின் இடையே அந்த மலரானது காணப்படும். அந்த நிலையிலே சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்து தான் தனித்திருக்கும் போது எப்படிப்பட்ட தன்மை உடையதாக இருந்ததோ அதே தன்மையை உடையதாகத்தான் சொல்லின் கண்ணும் காணப்படும். இதை முன்பேவும் சொல்லியிருக்கார். மொழியாய் தொடரினும் முன் அனைத்து எழுத்தே என்னும் நூற்பா உரையிலும் இதே ஓமையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பது நினைவு கூறத்தக்கது. அடுத்து ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் சங்கர நமச்சிவாயர். 1, 2, பல என்பன வடநூல் வழக்கு, 1 அல்லன பல என்பது தமிழ்நடை. தொல்காப்பியர் வடநூல் வழக்கு பற்றி ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, 2 இறந்து இசைக்கும் தொடர்மொழி உளப்பட 3 மொழிநிலை தோன்றிய நெறியே என்றனர். பவணந்தியார் 1 அல்லவை பல என்னும் தமிழ்நடை பற்றி மொழிநிலை 2 என்றார் என்க என்று அவருடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். சிலர் தொல்காப்பியர் உரைத்த முறையும் தமிழ் நெறியே என்று வாதாடுகின்றார்கள்.
அதற்கு அவர்கள் தரக்கூடிய விளக்கமாவது, ஒன்று பல என்று எண்ணும் முறையே தமிழ் வழக்கு ஆனாற்போல ஒன்று இணை தொடர் என கோடலும் தமிழ் வழக்கே ஆகும். ஒன்று இணை தொடர் என்று சொல்வதும் தமிழ் வழக்கு தான். எழுத்துக்கள் மொழியாகும் காலத்து தனித்தும் இரண்டாக இணைந்தும் முதல் எழுத்தினை இரண்டாவதும் இரண்டாவது எழுத்தினை மூன்றாவதும் என இவ்வாறு தொடர்ந்து நிற்பனவுமாக மூவகைப்பட்டு நிற்றல் உண்டு. இதுவும் பழந்தமிழ் வழக்கம்தான். ஆக மூன்றே மொழிநிலை தோன்றிய நெறிய என்பதும் தமிழ் நெறி என்று சிலர் கருதுகின்றனர். இன்னும் சிலர் தொல்காப்பியர் தனிமொழிகள் தனிமொழிகளானவை தொடர்மொழிகளின் உறுப்பாய் அவற்றுக்கு காரணமாதல் கருதி சொற்களின் புணர்ச்சி இயல்பு நோக்கி ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இரண்டு இறந்து இசைக்கும் தொடர்மொழி என மூன்றாக பாகுபாடு செய்தார். அதாவது இப்போ நெட்டெழுத்துக்கள் தனித்து மொழியாகின்றன. ஆ வே தனித்து மொழியாகிறது. அவற்றை தொடரும் மெய்கள் ஆல் வேல் என அமைகின்றன. அவை வருமொழியுடன் புணரும் இடத்து ஆல் இனிது வேல் அழகு, ஆல் இனிது வேலழகு என இயல்பாக புணருகின்றன. ஆனால் குற்றெழுத்துக்கள் மொழி நிறைவு இல. அவற்றை அடுத்து மெய்யோ உயிர் மெய்யோ தொடருகின்றன. அல் ஆ என்கிற ஒரு எழுத்து இருக்குன்னா அது கூட இல் சேர்க்கிறோம். அல் உயிர் மெய்யை சேர்த்து மெய் வருது, அரல். இப்போ அது வருமொழியோடு புணர்கின்ற காலத்து அல் கூட்டல் இனிது என்று சொல்லும்போது அல்லினிது. அதாவது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்று பிற்காலத்தில் பவனந்தியார் வருவித்து கொள்ளக்கூடிய ஒரு நூற்பாவினுடைய கருத்தை தொல்காப்பியர் மறைமுகமாக அதிலே அமைத்திருக்கிறார். நெடிலுக்கு நெடிலை எழுத்து வரும் ஒற்றானது வருமொழி உயிரினம் முதலானவை வருகிற பொழுது இயல்பாக புணரும். ஆனால் குரலை அடுத்து வரக்கூடிய ஒற்றானது தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்கிற கருத்தை புலப்படுத்துவதற்காகத்தான், அந்த மாற்றம் இருக்கிற காரணத்தினால்தான் அப்படி ஈரெழுத்து ஒரு மொழி என்ற ஒன்றை அமைத்தார் என்றும் சிலர் கருத்து சொல்லுகிறார்கள். அறல் இனிது குரலும் உயிர்மெய்யும் ஒற்றும் வருகிற போது அது நெடில் போல புணர்கிறது, அதில் சிக்கல் இல்லை. இப்படி மொழியாக்கம் கருதி இப்படி மூவகைப்படுத்தினார் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் ஒரு சிந்தனை நமக்கு தோன்றுகிறது. இப்போ நட வா மடி சி என்று ஒரு நூற்பாவை பவனந்தியார் பிறகு அமைக்கப் போகிறார். நடந்தான் வந்தான் அந்த வேர்ச்சொல்லை மட்டும் எடுத்துக்கிறோம். செய்யன் ஏவல்னு சொல்லுவார். பகுதியை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது எல்லா சொல்லுக்கும் பொதுவாக பார்க்குற பொழுது நட 2 எழுத்துல வருது, வா ஓர் எழுத்துல வருது, மடி 2 எழுத்துல வருது. அங்கே எழுத்துங்கிறத நம்ம 2 உயிர்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்படி பார்க்கிற பொழுது ஓர் உயிர் பகுதியாக இருப்பது உண்டு, ஈர் உயிர் பகுதியாக இருப்பது உண்டு. 2க்கு மேற்பட்டு வருகிறது என்று சொன்னால் அவையெல்லாம் தொடர் நிலையிலே கருதப்பட வேண்டியவை. எப்போதும் அந்த வேர்ச்சொல் அந்த அடிச்சொல்லானது ஓர் உயிரோ ஈர் உயிரோ கொண்டதாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையிலே அவர் ஓர் எழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி என்று அவர் அமைத்திருக்கிறார். அதற்கு மேலே நாம் வேறு பொருள் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. சிலர் சொல்லலாம் குற்றியலுகரமும் வருகிறதே அந்த வேர்ச்சொல்லில் என்று பார்க்கிற பொழுது அந்த நடவா என்ற வேர்ச்சொல் அந்த வரிசையில் பார்க்கும்போது அகுன்னு சொல்லி முடிப்பார். அந்த குற்றியலுகரம் தொல்காப்பியரை பொறுத்த வரையில் மெய்யாக கருதப்படக்கூடிய நிலை தான். ஏன்னா குற்றியலுகரமும் அற்றென மொழிவே, இந்த புள்ளி ஏற்பதும் அரைமாத்திரை பெறுதலும் முதலான உயிர் ஏற இடம் கொடுத்தலும் இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அவரை பொறுத்தவரையில் குற்றியலுகரமும் மெய்வோல கருதப்படுவதாக இருக்கிறது. ஆகையினால தொல்காப்பியருடைய கருத்து வடமொழி கருத்து என்று சொல்லுவதை காட்டிலும் அதுவும் தமிழின் நீர்மையின்பால் பட்டது என்று கருதுவதற்கு இடம் இருப்பதாக படுகிறது. இப்போ பவனந்தியார் இவராக வருவிச்சுக்கிட்டது தான் இதெல்லாம். பதவியில் என்ற ஒன்றை இவரே படைத்து கொண்டார். பகாபதம் பகுபதம்னு இவரே படைச்சிக்கிட்டாரு. பகுபத உறுப்புகளையும் இவரே வடமொழி சார்ந்து அமைச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தான் நாட்டி தனாது நிருப்பு என்று சொல்லக்கூடிய உத்தியின்பால் இவையெல்லாம் அமைகின்றன என்று அவர் கருதுகிறார். இந்த செம்மை முதலியன
பண்பு பகுதியில் 3 எழுத்து வரலையா என்று கேட்டால் அந்த மையெல்லாம் பகுதி பொருள் விகுதி மாதிரி இருக்குது. ஆகையினால அதையும் இவங்க தனியே பிரிக்கும்படியாக இல்லை என்று கருதுவாரும் உலர் அதை தனி விகுதியாக கருதவும் வாய்ப்பு இருக்கிறது. செம்மை முதலானவை. ஆக எழுத்து தனித்தும் பதமாம், தொடர்ந்தும் பதமாம், பொருள் தரிந்தான் பதம். அது எப்படி வந்தாலும் சரி பொருள் தர வேண்டும். அது 2 வகைப்படும் சொன்னார். பகாபதம், பகுபதம். அது நம்ம பிறகு அடுத்த நூற்பாவெல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் இங்கே இதோட நிறுத்திக்கலான்னு தோணுது. பகாப்பதம் என்று சொன்னால் பகுக்க முடியாத பதம், பகுக்க கூடாத பதம், பகுத்தால் பயன் தராத பதம். மண் என்று ஒரு எழுத்தை எடுத்துக்கொண்டு மா கூட்டல் இன் என்றால் மாவுக்கு என்ன அர்த்தம், இன்னுக்கு என்ன அர்த்தம்? பொருள் காண முடியாது, காணக்கூடாது. தமிழின் நீர்மை அப்படித்தான் இருக்கிறது. பகுபதம் என்று சொன்னால் அது பிரித்து பொருள் காணலாம். முருகன், முருகு கூட்டல் அன் பிரிக்கலாம். முருகன்னா நிறைய பொருள் இருக்குது. அழகு, இளமை, தெய்வத்தன்மை, மணங்கமழ் தெய்வத்து இளநலம் காட்டின்னு சொல்கிறார் இல்லைங்களா திருமுருகாற்றுப்படையில். ஆக பல பொருட்கள் இருக்குது. அப்போ பிரித்தால் பொருள் தருவது பகுபதம், பிரித்தால் பொருள் தராதது பகாப்பதம். இப்படி ஆக இந்த நூற்பாவை பொறுத்தவரையில் பதம் என்றால் என்ன என்று ஒரு விளக்கம் கொடுத்தார். அது 2 வகைப்படும் என்று பதிவு செய்தார். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும், ஓர் எழுத்து எப்படி பதமாகும்னு நமக்கு கேள்வி வரும். பதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பதம் ஓர் எழுத்தாலும் வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தாலும் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஓர் எழுத்தால் வரக்கூடிய பதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பார்க்கலாம். இப்போ ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஏ என்கிற ஒரு எழுத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு என்கிற பொருள் தரும். ஐ என்கிற எழுத்தை எடுத்துக்கிட்டால் நான் என்கிற பொருளை தரும். இந்த 2ம் தவிர்த்து மீதி 24 எழுத்துக்களும் எந்த பொருளையும் தனித்து நின்று தருவது இல்லை. அந்த அடிப்படையில் இங்கே பார்க்கிற பொழுது தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. இதில் தனித்து நின்று பொருள் தருவன எவை என்பது குறித்து நாம் சிந்திக்கலாம். பவணந்தியாரை பொறுத்தவரையில் 42 எழுத்துக்கள் இப்படி ஓர் எழுத்து ஒரு மொழியாக பொருள் தரக்கூடியன என்கிறார். அவற்றுள் நெடில் 40, குறில் 2 என்று அவர் பதிவு செய்கிறார். உண்மையில் 40க்கும் மேற்பட்ட நெடில்கள் பொருள் தர வல்லனவாக இருக்கின்றன. இருந்தாலும் சிறப்புடையன என்று கருதக்கூடிய அடிப்படையில் அவர் 42ஐ குறிப்பிடுகிறார். ஏனென்றால் நம்ம முன்பே பார்த்திருக்கிறோம். மதம் 7, அழகு 10, குற்றம் 10, உத்தி 32 என்றெல்லாம் கூறுகிற பொழுது அவ்வளவுதானா, அத்துணைதானா என்று கேட்டால் இல்லை, அதை தாண்டியும் இருக்கிறது. குறிப்பிடத்தக்கனவற்றை மட்டும் பதிவு செய்கிறேன் என்பதாக அவர் பதிவு செய்திருப்பதை காண முடிகிறது. அதே அடிப்படை தான் இங்கே 42 என்பது ஒரு பெரும்பான்மை கருதி, சிறப்புடைமை கருதி பதியப்பட்டது என்று கருதலாம். நூற்பாவை பார்க்கலாம். அழகான நூற்பா. உயிர் மாவில் 6, தபனவில் 5, கவசவில் 4, எவ்வில் 1 ஆகும் நெடில். நோ து ஆம் குறில் 2ஓடு ஓர் எழுத்து இயல்பதம் 6-7 சிறப்பின. ஓர் எழுத்து இயல்பதம், ஓர் எழுத்தால் இயன்ற பதம், ஒரே ஒரு எழுத்தால் அமைந்த சொல். 6-7 42 சிறப்பின அவரை பதிவு செய்தார். எல்லாம் கிடையாது, சிறப்புடையதை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். சிறப்புடையன மட்டும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்போ உயிர்மவில் 6, அதை 2ஆக பிரிக்கும். உயிரில் 6, மாவில் 6 நெடில். இல்லை இப்படி சொல்லலாம், உயிர் நெடில் 6, மா வரிசை நெடில் 6. இப்போ 6 12 ஆச்சு. தா பா நாவில் 5, தா வரிசை நெடில், பா வரிசை நெடில், நா வரிசை நெடில். ஒவ்வொன்றுலையும் 5 5 5. இது ஒரு 15 ஆச்சு. கவசவில் 4, க வரிசையில் 4, வா வரிசையில் 4, ச வரிசையில் 4. இது 12 ஆச்சு. யா வரிசையில் யா வர்க்கத்தில் 1 1. ஆக இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா மொத்தம் 40 வருது. அவை நெடில் 40. நோ து என்கிற 2 குறில், அந்த 2ம் சேர்க்கிற பொழுது 42 என்று அமைகிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த வரிசை முறையில்
சில கருத்து வேறுபாடுகளும் நிலவுகின்றன உரையாசிரியர் மத்தியில். இருந்தாலும் பெரும்பாலும் ஒத்து வருகிறார்கள். ஓரிரண்டு இடங்களில் வேற்றுமை இருக்கிறது. அது குறித்து நாம் காண்போம். இப்போ உயிரில் 6 நெடில், அதாவது உயிர் வர்க்கத்தில் அமைந்த நெடில் 6 என்னென்ன? ஆ பசு, ஆபுத்திரன் சொல்கிறோம். ஈ சொல்ல வேண்டியதில்லை. ஊனை குறிக்கிறது. ஊ என்பது ஊனை குறிக்கிறது. ஊன் என்றால் தசை, ஊன் உண்ணாமை சொல்கிறோம். ஏவப்படுகிற காரணத்தினாலே ஏ அம்பு. ஐ தலைவன், அழகு, என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர் தலைவன் ஐயே. ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. இப்படி 6 எழுத்துக்கள் வருகின்றன. இதில் சிலர் ஊ என்பது எங்கே பெரும்பாலும் வரல. ஊ என்பது எங்கே ஊன் என்கிற பொருளை தருகிறது, அதுக்கு பதிலாக அவு என்பது தருகிறது என்று கருதுகிறார்கள். அவு என்பது பூமியை குறிக்கிறது, வியப்பு என்னும் பொருளை தருகிறது, அழைத்தல் என்னும் பொருளை தருகிறது என்று உரையாசிரியர் மத்தியிலே கருத்து வேறுபாடு உண்டு. ஊ என்பதற்கு பதிலாக அவு என்பதை குறிப்பிடுகிறார்கள். சரி, ஏழையுமே சொல்லலாம், ஒன்றும் தவறில்லை. இருந்தாலும் அவர் ஒரு வரையறை செய்திருக்கிறார். நன்னூலாருக்கு தான் வெளிச்சம். அவர் ஊவை நினைத்தாரா அவ்வை நினைத்தாரான்னு. அடுத்தது ம வர்க்கத்தில் 6 மா. மான்னா சிறப்பு, திருமகள், மாமரம், நிறைய பொருள். மீ மேலே, மீமிசை ஞாயிறு சொல்கிறோம். மூ பெருமூதாளரே, முதுமை, மூப்பு. மே என்றால் விருப்பம். நம்பும் மேவும் நசையாகுமே தொல்காப்பியம். மை இருட்டை குறிக்கிறது, இருள், கருமை, குற்றம். மையின ஆடு, பல பொருள் தருது. மோத்தல், மோந்து பார்க்கறது. மோப்ப குழையும் அனிச்சம் சொல்றாரு இல்லைங்களா திருக்குறள்ல. ஆக மா, மீ, மூ, மே, மை, மோ இந்த 6 எழுத்துக்களை பார்க்க முடிகிறது. அப்புறம் தகர வர்க்கம் தா கொடு, என்னிடம் தா. தீ நெருப்பு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். தூய்மை. தெய்வம், தேஜஸ், ஒளி. தெய்வம். தை ஒரு மாதம் அல்லது தைத்தல். இப்படி 5 எழுத்துக்கள். பகர வரிசையிலே பா எனப்படுவதுன் பாட்டு, பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே என்று மாணிக்க வாசகரை பற்றி 4 நான்மணி மாலையிலே கற்பனை களஞ்சியம் சிவபிரகாஷ் சுவாமிகள் குறிப்பிடுவார்கள். பாட்டுன்னா உங்கள் பாட்டு தான், ஏன் பாட்டு, திருவாசகம்தான் பாட்டுன்னு சொல்லுவார். பா எனப்படுவது உன் பாட்டு, பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே. பூ என்றால் எப்படி மகாலட்சுமி இருக்கக்கூடிய செந்தாமரை மலரை குறிக்கிறதோ அந்த மாதிரி பாரு. அப்போ பூ மலர் ரெண்டும் அமைஞ்சிருது. அதுலேயே பே என்றால் நுரைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அச்சம், பே நாம் உரு என வரும் 3 ஆமுறை 3 அச்சப்பொருள்னு ஒன்று சொல்வார். பையன்னு நம்ம வச்சிருக்கிற பைசின்னு சொல்லலாம், பசுமைன்னு சொல்லலாம். இடும்பைக்கு இடும்பை இயல் உடம்பு இது அன்றே ஔவையார் நல்வழியில் பாடுவாங்க. இடும்பைக்கு இடும் பையன். வாழ்க்கைன்னா என்ன நிம்மதியான வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் பிறவி எடுத்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் துன்பம் உண்டு. நோய், கடன், எதிரி என்று கட்டாயம் துன்பம் இருந்தே தீரும். இல்லாவிட்டால் அப்படி வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பே இல்லை, சுருக்கமாக சொல்ல போனால். அப்போ இடும்பைக்கு இடும் பை, இந்த உடம்பு இருக்கிறதே அல்லது இந்த வாழ்க்கை இருக்கிறதே இதையெல்லாம் ஏதாவது ஒரு பொருளை கொட்டி வைக்கிற பாத்திரம் சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி இடும்பை என்கிற அந்த துன்பத்தை எல்லாம் இட்டு வைக்கிற பையன் நம்முடைய உடம்பு அல்லது நம்முடைய வாழ்க்கை. இடும்பைக்கு இடும் பை இயல் உடம்பு இது அன்றே ஔவையார். என்ன அழகு. ஆக பை. அப்புறம் போ செல்வாயாக. அப்போ பா, பூ, பே, பை, போ இந்த 5ஐயும் பகர வர்க்கத்திலே பார்க்க முடிகிறது. அப்புறம் நகர வர்க்கம் தன்னகரம். அதில் 5 எழுத்து. நாக்கு, யா காவாராயினும் நா காக்க. அப்போ நாக்கு. நீ முன்னிலை ஒருமை. நேசம், நேயம், அன்பு.
நை நைதல் மெலிதல். நோ துன்பம். நோ என்பது நொந்து போகிறது துன்பம். அதுதான் நோயின்னு ஆச்சு யகர ஒற்று பெற்று. சரி, இதெல்லாம் 5 எழுத்து அமைகிறது. அடுத்து ககர வர்க்கத்திலே 4. கவசவில் 4ன்னு சொல்றாருங்களா? க வரிசையில் 4 என்னென்ன? கா சோலை. காசோலை கிடையாது, அது டிமாண்ட்ராப்ட். இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். கா சோலை. கூ பூமி. காக்கைக்கு ஆகா கூகை, கூகைக்கு ஆகா காக்கை. கோக்கு கூ காக்கைக்கு கொக்கொக்க என்று ககர வரிசையிலே பாடுவார் நம்ம காளமேக புலவர். கோக்கு கூ காக்கைக்கு கொக்கொக்கன்னுவார். கூன்னா பூமி. குறிலாகவும் சொல்வார்கள், நெடிலாகவும் சொல்வார்கள். நெடிலாக சொல்வது வழக்கம் என்பது இதில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. கை உடல் உறுப்பு. கோ அரசன். இந்த 4 சொல்லியிருக்காங்க. கவ்வையும் சொல்லுவாங்க. கவ்வுதல், வாயால் பற்றுதல். பூனை தன்னுடைய குட்டியை வாயால் கவ்வி சென்றது, எலியை கவ்வி சென்றது என்று சொல்கிறோம் இல்லைங்களா? வரலாம். சிறப்பு கருதி 4 மட்டும் சொல்லப்படுது. வகர வரிசையில் கவசன்னு பார்த்தோம் இல்லைங்களா? வகரத்தில் வா வருக. வி மலர். அதுவும் முதிர்ந்த மலரை குறிக்கும். அரும்பு, முகை, போது, மலர், அலர், வி என்று மலரினுடைய அந்த பருவ வரிசையை வகைப்படுத்துவார்கள். ஆக வி என்பது மலர். வை கீழே வைப்பாயாக. அப்புறம் வௌ. வௌ என்றால் கைப்பற்றுதல். வௌவினர் கைப்பற்றினர். சில பேர் அந்த வௌ என்பதை நீக்கிட்டு வே என்று சொல்லுகிறார்கள். வே வேன்னா வெப்பம், வெம்மை, வெந்தது என்று சொல்லும்போது அதில் வே என்கிற சொல் இருக்கிறதாக கருதுகிறார்கள். ஒரு சின்ன கருத்து வேற்றுமை அது. அப்புறம் சகர வர்க்கம். சா. சான்னா செத்துப்போ, சாதல். சி. சி என்றால் சீழு, சளி. சீதனம்னு சொல்கிறாங்க பாருங்க, திருமகளை குறிக்கிறது. ஸ்ரீதனம் தமிழில் சீதனம்னு வருது. அப்போ சீனா திருமகளை குறிக்கிறது. பல பொருள் இருக்கு. சே எருது. சேக்கிழார். எருதுக்கு உரிமை உடையவர் அவர் தான் சேக்கிழார். யாரு? சிவபெருமான். அவரை வணங்கக்கூடிய அந்த பரம்பரைக்கு, தெய்வ சேக்கிழார் பரம்பரைக்கு அது பிறகு வந்தது. சேக்கிழார் சிவபெருமான். சோ மதில். அதனால ஒரு நகரத்துக்கே பேர், வானாசுரன் நகரத்துக்கு சோன்னே பேர். அப்புறம் யகர வர்க்கு. யகரத்தில் எவ்வில் 1. யா வரிசையில் 1. அது எது? யா. யா என்றால் என்னன்னா அது ஒரு வகை மரம். யா மரம்னு சொல்லுவாங்க. என்ன ஒன்று தொல்காப்பியரை கேட்டால் யா என்றால் யாவைன்னு பொருள் சொல்லுவார். ஐயா யாதுன்னு ஒன்று இருக்கு, அது ஒருமையை குறிக்குது. யாவை என்பது பன்மையை குறிக்கிறது. யா எதை குறிக்கிறது என்று கேட்டால் யாவும் பன்மையைத்தான் குறிக்கிறது என்பார். அது எப்படி? திருவள்ளுவரை கேட்டால் அவரும் ஆமாங்கிறார். விளக்கம் அழகாக சொல்கிறார். யா காவாராயினும் நான் காக்க, எவற்றை காக்காவிட்டாலும். அங்கே பன்மை வடிவம் வருது பாருங்க. செயற்கரிய யா உள நட்பின், அதுபோல் வினைக்கரிய யா உள காப்பு, எவை உள்ளன. அப்போ யாவை அப்படிங்கிற பொருளில் அவரும் பயன்படுத்தியிருக்கார் அழகா. அப்போ யா என்பது ஒரு மரம்னு சொன்னாலும் சரி, யா மரம் அல்லது யாவை என்கிற பொருளை தரக்கூடிய ஒரு வினாப்பொருண்மை தருவதாக கொண்டாலும் சரி. அப்புறம் குரில் எழுத்துக்கு 2 பார்த்தோம் இல்லைங்களா? ரொம்ப அரிய வழக்கு. நோ து 2. து என்றால் ஒன்றுன்னு அர்த்தம். 8 கொட்டுன்னு பிறகு படிக்க போகிறோம். எல்லை 1, கொள்ளை 1, 8 கொட்டுன்னு படிப்போம் பிறகு. பொதுமொழின்னு சொல்லதிகாரத்தில் பார்க்கலாம். நோ. நோ என்றால் துன்பப்படு. சில பேர் எழுதுறாங்க குறில் போட்டாலும் துன்பம், நெடில் போட்டாலும் துன்பம்னு எழுதுறாங்க. அது கிடையாது. துன்புறு, துன்பப்படு, அது குறிலுக்குரிய அர்த்தம். நோய் என்பது நெடிலுக்குரிய அர்த்தம். இன்னும் சில பேர் துன்பி, பிறரை துன்பத்துக்கு உள்ளாக்கு. ஏனென்றால் இவங்களை கேட்டால் இது ஏவல் வினைங்கன்னு சொல்கிறாங்க. துன்பி பிறரை துன்புறுத்துவாயாக என்று பொருள் தருபவர்களும் இருக்கிறார்கள் உரை ஆசிரமத்தியில். சரி. தூ என்றால் உன். பூசின்னு எழுதுறாங்க. பூசித்தல்னா பூசித்தல் தான், அதை பூசின்னு எழுதுறாங்க. பொருள் ஒன்று தான். சரி, ஏன் பிற எழுத்துக்களை இவர் விட்டு விட்டார்? இப்போ பகர ஈகாரம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பிறகு உரையில் சொல்கிறார். புணர்ச்சி விதிகள் வரும்போது சொல்கிறார். பவ்வின்னு சொல்லுவார். அதை பிறகு பார்த்துக்கலாம். அவ் என்பதை ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், நெடில் அவ்வை ஏன் சொல்லலை? இந்த யார்
அந்த ஊகாரத்தை ஏற்றுக்கொண்டு ஔகாரத்தை ஏற்றுக்கொள்ளாத உரையாசிரியர் சொல்றாரு, ஔ என்பது அகரத்துக்கு பதிலாக வகரம் வருது பாருங்க, அந்த சுற்றுப்பெயர் பொருளை ஒப்புமையாக காட்டுகிற காரணத்தினால் ஔ விடப்பட்டது அவர் கருதுகிறார். ஆ இ உ இவையெல்லாம் சுட்டிடை சொல். ஏ என்பது வினா இடைச்சொல். ஓ என்பது முதல்நிலை இடைச்சொல் தான், இருந்தாலும் கூட சிறப்பில்லை. கூ கௌ சை முதலென இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். சை என திரியேல், ஏன் சை சொல்லக்கூடாது? சவ்வுன்னு இருக்குது, கூன்னு இருக்குது, இதெல்லாம் ஏன் சொல்லலைன்னு கேட்டால் அவையெல்லாம் சிறப்பில்லை. ஆனால் உண்மையிலேயே அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா 247 எழுத்தில் இந்த மெய்யெழுத்துக்கள் போக இந்த நகர வரிசை போக இது எல்லாத்துக்கும் பொருள் எழுதியிருக்காங்க. கேட்டால் வடமொழி தாக்கத்தின் காரணமாக எழுதியிருப்பார்கள். இது யாருக்கு உபயோகமாக இருக்குன்னு சொன்னால், இந்த மடக்கு அணி எழுதுகிறவங்க, இந்த நிரோட்டக யமக அந்தாதி இந்த மாதிரி எழுதுகிறவங்களுக்கு இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் என்னென்ன பொருள் இருக்கிறதுன்னு முழுக்க தெரிஞ்சு வச்சுக்கணும். வெறும் இந்த சூடாமணி நிகண்டெல்லாம் படித்தால் மட்டும் போதாது. இந்த மாதிரி ஆழமாக ஒவ்வொரு சொல்லுக்கும் என்னென்ன பொருள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் நிறைய சொல்லுக்கு பொருள் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லி வச்சுருக்காங்க. இருந்தாலும் முறைப்படியான அகராதி பொருள்கள் மட்டும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உயிர் மவிலாரும் தபனவிலைந்தும் கவசவில் நாளும் எவ்வில் ஒன்றும் ஆகும் நெடில் நோ தூவாம் குரில் இரண்டோடு ஓர் எழுத்து இயல்வதம் 6-7 சிறப்பினே. அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம். அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது தான் ஒரு நினைவுக்காக, நினைவூட்டல் தான். அதனால தான் நான் முதல்ல இது பதிவு செய்யலை. அப்படி பார்ப்போம். ஆ இ உ ஏ ஐ ஓ அல்லது ஔ. ஊகாரத்தை நீக்கியவர்கள் ஔகாரத்தை கருதினார்கள். மா மீ மூ மே மை மோ. பொருள் மறுபடியும் சொல்ல முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். தா தி தூ தே தை பா பூ பே பை போ நா நீ நே நை நோ கா கூ கை கோ வா வி வே வை சா சி சே சோ யா. குரில் நோத்து 40 கூட்டல் 2 42. நினைவுக்காக அடுத்த நோப்பாவுக்கு போகலாம். இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழியை சொல்லிட்டாரு. அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்டு சொல்கிறாங்களா, தொடர்ந்தும் பொருள்தரின் பதமாம். அந்த தொடர்தல் 2 வகைன்னு அங்கேயே பதிவு செய்தார். ஒன்று பகாப்பதம், இன்னொன்று பகுபதம்னு பதிவு செய்தார். ஓர் எழுத்துன்னு இதில் எண்ணிக்கையை சொல்லிட்டீங்க. ஆனால் பகாப்பதம் பகுபதத்துக்கு ஏதாவது எண்ணிக்கை இருக்கிறதா என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. அதை எப்படி முறையாக சொல்கிறார் பாருங்க. பகாப்பதம் 7 பகுபதம் 9 எழுத்து ஈராக தொடரும் என்ப. பகாப்பதம் 7 எழுத்து அதிகபட்சம், பகுபதம் அதிகபட்சம் 9 எழுத்து ஈராக அமையுமாறு அவை 2 முதலான எழுத்துக்களாக தொடரும். ஏன்னா சொல்லாமலே பெறப்பட்டது 2 எழுத்துல இருந்துங்கிறது சொல்ல வேண்டியதில்லை, அதுலேயே தெரியுது. இப்போ எப்படி சொல்லலாம்? பகாப்பதம் 7 எழுத்து ஈராகவும் பகுபதம் 9 எழுத்து ஈராகவும் தொடரும் என்ப. தொடரும் என்று புலவர்கள் கூறுவார்கள். குறைந்தபட்சம் 2, அதிகபட்சம் 7 பகாபதத்துக்கு. பார்க்கலாம். 2 எழுத்துல என்ன வரும்? பகாபதம் அணி, பிரிக்கக்கூடாது. உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க அது பிரிக்கக்கூடாது. 3 எழுத்து ஆரம், பிரிக்கக்கூடாது. 4 எழுத்து அகலம், 5 எழுத்து அருப்பம், 6 எழுத்து தருப்பணம், 7 எழுத்து உத்திரட்டாதி. இப்படி உரையாளர்கள் பெரும்பாலும் இதைத்தான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பகுபதம். இதில் பார்த்தீங்கன்னா அணி அறம் அகலம் இது 3 மட்டும்தான் தமிழாக இருக்குது. பிறகு வரக்கூடியதெல்லாம் இதை பார்த்தோம்னா நமக்கு தெளிவாகிடும். ஏன்னா அது கொஞ்சம் கடினமான பகுதி, கொஞ்சம் அது நினைவு வைக்கிறது, இது கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அருப்பம் தருப்பணம் உத்திரட்டாதி, இதெல்லாம் தருப்பணம்னா கண்ணாடி, அருப்பம் இந்த காவலரன் மாதிரி வரக்கூடிய பொறுமையில் வரக்கூடியது, உத்திரட்டாதி இது ஒரு நட்சத்திரம். இவற்றுள் 5, 6, 7 என வருவன வட சொற்கள் என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது. சரி, அதே மாதிரி பகுபதத்தில் குறைந்தபட்சம் 2, அதிகபட்சம் 9. கூனி பிரிக்கலாம். கூன் கூட்டல் ஈ, கூணன் கூன் கூட்டல் அன், குழையன் குழை கூட்டல் அன் 4 எழுத்து, பொறுப்பன் பொறுப்பு கூட்டல் அன் 5 எழுத்து, அம்பலவன் அம்பலம் கூட்டல் அன் 6 எழுத்து, அரங்கத்தான் 7 எழுத்து, அரங்கம் கூட்டல் அத்து கூட்டல் ஆண்,
உத்திராடத்தான் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவன் 8 எழுத்து, உத்திரட்டாதியான் 9 எழுத்து, இப்படி பிரிக்கலாம் என்பது தெளிவாக பகுபதத்திலே நமக்கு புலனாகின்றது. இது மட்டும் கிடையாது, இந்த 9 எழுத்து தாண்டி வரக்கூடாதோ? சங்கர நமச்சிவாயர் அழகாக சிந்திக்கிறார், அழகாக சொல்றாரு. எழுந்திருக்கின்றார், நடத்துவிப்பிக்கிறார், நடத்துவிப்பிக்கின்றார், நடத்துவிப்பிக்கின்றார்கள், நடத்துவிப்பிக்கின்றவர்கள். அடே அப்பா, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 எழுத்து வருதே. நடத்துவிப்பிக்கின்றவர்கள் என்று இவர் தான் முதல்ல இந்த கேள்வி எழுப்புறோம். பின்னால் வரவங்கெல்லாம் இதை அடியொற்றி கேள்வி எழுப்புறாங்க. இப்போ மயிலைநாதர் சொல்லாத இவர் எழுப்புகிற கேள்வி இது. அதனால் இப்படி பகுதி முதலிய உறுப்பு வேறுபட்டு வருவனவற்றிற்கு இவ்வரையறை இல்லை என்க. அது பகுதி எப்படி வேறுபடும் அது நம்ம பிறகு படிக்க போகிறோம். விளம்பிய பகுதி வேறாதலும் விதியேன்னு ஒரு நூற்பாவை பார்க்க போகிறோம். அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். மயிலைநாதரும் சில கருத்தை முன்வைக்கிறார். அவர் ஒட்டு பெயருக்கு வரையறை இல்லைங்கிறார். கங்கை கொண்ட சோழபுரம், ரத நூபுர சக்கரவாளம், பாண்டியன் பல்யாகசாலி முதுகுடுமி பெருவழுதி, இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் வருகிற பொழுது இவையெல்லாம் ஒட்டு பெயர்கள். சில பெயர்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் வரையறை சொல்ல முடியாது அப்படின்ட்டார். சில பேர் யானை, உயிர், உடம்பு, இரும்புதுன்னு கொஞ்சம் தமிழ்படுத்தவும் முயற்சி பண்ணுறாங்க. இந்த அணி, அறம், அகலன்றதுக்கு பதிலாக மாற்றி சொல்லவும் முயற்சிக்கிறாங்க. இவர்களை பொறுத்தவரையில் அணி, அறம் முதலானவற்றை இவர்கள் பகாப்பதமாகத்தான் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஏன் அதை கொண்டாங்கன்னா, ஐயா ஈ அம்முன்னு பிரிக்கலாமேன்னு கேட்டால், அவர்களை பொறுத்தவரையில் பகுபதம்னா என்னென்னா அவங்க ஒரு வரையறை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. எல்லா உரையாசிரமும் என்னென்னு காலங்காட்டும் இடைநிலை, திணைப்பால் எண்ணிடம் உணர்த்தக்கூடிய விகுதி, இதெல்லாம் வந்தாதாங்க நான் இதை நான் இடைநிலை விகுதி என்றெல்லாம் ஏற்றுக்கொள்வேன். இது என்னை பொறுத்தவரையில் பகுதி தான், ஒரு முழு சொல்லு தான். இதை இது உடைக்கிறது முறையாகாது என்று அவர்கள் கருதி கொண்டார்கள். எனவே அந்த அதாவது என்ன சொல்லலாம், பகுதி பொருள் விகுதி போல வரக்கூடியவற்றையெல்லாம் அவர்கள் தனியாக கருதவில்லை. அதனால தான் அவங்க பகாபதம் என்று கையாண்டிருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிற செய்தி. சரி, இப்போ பகாபதம் பகுபதம் எழுத்து எண்ணிக்கையை தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் கூட நமக்கு பகாபதம் பகுபதம் தெளிவாக புலனாகவில்லை. நாம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால மேலோட்டமாக சில கருத்தை சொல்கிறோம். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கும். அழகாக சொல்கிறார் பாருங்க. சொல் என்றால் என்னன்னு எடுத்துக்கிட்டாரு. ஒரு எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து தொடர்ந்தோ சொல்லாகும்னு சொன்னார். அந்த சொல்லாகும்போது 2 வகைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஓர் எழுத்து எப்படி ஆகணும் போது 42 எழுத்துக்களை அடையாளப்படுத்தினார். அப்புறம் அந்த 2 எழுத்துக்கு மேலே இருக்கக்கூடியது பகாபதம் பகுபதம் சொன்னீங்களே, அதனுடைய எழுத்து எண்ணிக்கை என்னென்னா 7, 9 என்று அதிகபட்ச எல்லையை சொன்னார். இப்போ முறையாக பகாபதம்னா என்னன்னு சொல்கிறார். அதாவது வைப்பு முறைன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும். பகாபதம் என்றால் என்ன விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. பகுப்பால் பயனற்று இடுகுறியாகி முன்னே ஒன்றாய் முடிந்து இயல்கின்ற பெயர் வினை இடை உரி 4 பகாப்பதம். பகுப்பால் பயனற்று பிரிக்கப்படுவதனாலே நீங்கள் முயற்சி செய்து பகுதி விகுதி இடைநிலை என்றெல்லாம் தேடி கண்டுபிடித்து உடைத்து நீங்கள் பிரித்தால் அதனால் எந்த பயனும் இருக்காது. அந்த நீங்கள் பிரித்த அந்த தனித்தனி எழுத்துக்கள் பொருள் தரமாட்டா. அப்படிப்பட்ட வடிவமுடையதாக இருக்கும் பகாபதம். பிரிக்க முடியாது, பிரித்தால் பொருள் தராது. இன்னொரு செய்தி, இடுகுறியாகி, இது காரணம் இல்லாமல் இடப்பட்ட குறியாய் இருக்கும். இடுகுறி என்கிற ஒன்று உண்டா என்று கேட்டால் தமிழில் இல்லைன்னு தான் சொல்லணும். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேனர். அதை விட முக்கியமாக மொழி பொருள் காரணம் விழிப்ப தோன்றா. இன்றைக்கு நமக்கு பொருள் தெரியவில்லை என்கிற காரணத்தினால் இடுகுறி என்று சொல்ல வேண்டாம். இது முதலாக கையாளப்பட்ட காலத்திலே கட்டாயம் இதற்கு ஒரு பொருள் இருந்திருக்கும். அந்த பொருள் நம் அறிவுக்கு இப்போதைக்கு எட்டவில்லை. மொழி பொருள் காரணம் விழிப்ப தோன்றா, அவ்வளவுதான். அதனால இல்லைன்னு தெரியலன்னு சொல்லலாமே ஒழிய இல்லைன்னு சொல்லுவதற்கு நமக்கு ஏது உரிமை என்று அவர் தயங்குகிறார். ஆனால் வடமொழிக்காரங்க அவங்க சொல்கிறாங்க, இது இடுகுறி ரூடின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் அவர் நம்ம கூட பார்த்தோம், நூலுக்கு பெயரிடும் பொழுது எப்படிலாம் பெயர் வைப்பாங்க, அளவு கருதி பொருள் கருதி இடுகுறியானும் நூலுக்கு எய்தும் பெயரேன்னு படிச்சிருப்போம். அதனால் இவருக்கு இடுகுறி உடன்பாடு.
இடுகுறியாகி பகாபதத்துக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது. மண்ணை ஏன் மண்ணுன்னு சொன்னாங்க? யாருக்கு தெரியும்? உடனே நாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. மண் என்றால் கழுவுதல்னு. ஏன் 2 சுழிக்கு சொன்னால் வானான்னுதா? இல்லைங்க, மண்ணுனா நிலை பெறுதலுங்க. அது இதெல்லாம் நாம தானே வச்சுக்கிட்டோம். நீரை ஏன் நீர் என்று சொன்னார்கள்? உடனே குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. தீ ஏன் சொன்னார்கள்? என்ன இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, புதுசு புதுசாக மொழிகிறார்கள். தேய்ப்பது, தேய், அது தீ என்று ஆனது என்றெல்லாம் புது புது ஆராய்ச்சி நடக்குது. இருந்தாலும் கூட நம்ம உண்மையாகவே காரணம் தெரியல தான். அதனால் தெரியலைன்னா இடுகுறின்னு வச்சுருவோம், வேற ஒன்றும் கிடையாது. தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லுவோங்கிறாரு தொல்காப்பியர், தெரியலைன்னா இடுகுறின்னு பேர் வைப்போங்கிறாரு பவனந்தியார். அவ்வளோதான் வித்தியாசம், அதில் ஒன்றும் முரண்பாடு இல்லை. அடுத்தது, முன்னே ஒன்றாய் முடிந்து இயல்கின்ற பெயர் வினை இடை உரி 4ம் பகாப்பதம். பெயர் சொல்லும், வினை சொல்லும், இடைச்சொல்லும், உரிச்சொல்லும் ஆகிய 4ம் பகாப்பதம். பெயர் சொல் எப்படி வருது பாருங்க, பிரிக்க முடியாத மாதிரி. மண்ணு, நீரு, தீ, வலி, வெளி பிரிக்க முடியாது. மா கூட்டல் இன்னு, நீ கூட்டல் இரு பிரிக்கக்கூடாது. அப்புறம் நட, வா பிரிக்க முடியாது. அது வா ஒரு எழுத்து போடக்கூடாது, நம்ம வேறு எது எழுதினாலும் சரி. மடி, அதை போய் பிரிக்க. மட்டு கூட்டல் ஈ, மா கூட்டல் டி என்றெல்லாம் பிரிக்கக்கூடாது. நட, இன் கூட்டல் அட, நா கூட்டல் டா, நட்டு கூட்டல் ஆ என்றெல்லாம் பிரிக்க முடியாது. அதனால் வினை சொல்லும் பிரிக்க முடியாது. மண், தில் பிரிக்கக்கூடாது. சால, உரு இவற்றையும் பிரிக்க முடியாது, கூடாது. எனவே பெயர் வினை இடை உரி 4ம் பகாப்பதம். இந்த ஓர் எழுத்து சான்றை காட்டுவிடும், 2 எழுத்து சான்றை தான் காட்டணும். ஏன்னா பகாப்பதம் 2 எழுத்து முதலாக தொடரும்னு சொல்லிட்டார். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எழுத்தையும் காட்டி நம்ம பிரிக்க முடியலை என்று நிரூபித்து காட்ட வேண்டும். உரையாசிரியர் எல்லாரும் கொடுத்ததுனால அதே பதிவு வந்துவிட்டது. நம்ம மாற்றியும் பிரித்து பார்த்துருக்கலாம். அது வராது. உத்திராடத்தை போய் உடைச்சி பார்க்க முடியுமா? உத்திரட்டாதியை உடைச்சி பார்க்க முடியுமா? பகாப்பதம் வராது. சரி, நடுவில் ஒரு வரியை விட்டுட்டோம் இல்லைங்களா? முன்னே ஒன்றாய் முடிந்து இயல்கின்ற அந்த வரியை இல்லைன்னாலும் பொருள் தரும் போல தெரியுதே. பகுப்பால் பயனற்று இடுகுறி ஆகும். ஒரு ஊமு சேர்த்துங்க கீய. பெயர் வினை இடை உரி. இவரே ரொம்ப சிக்கனக்காரர். குற்றியலுகுரம் கூட சொல்ல மாட்டார், உக்குரல்னு சொல்லக்கூடியவர் பவனந்தியார். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அடியை இவர் செலவு பண்ணுவாரா? தொல்காப்பியராவது கொஞ்சம் செலவு பண்ணுவார். இவர் அது மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது. இவரே பண்ணியிருக்காருன்னா ஏதோ அர்த்தம் இருக்கும் போல தெரியுது. முன்னே ஒன்றாய் முடிந்து இயல்கின்ற, அனாதி காலம் தொட்டு ஒரே தன்மையனவாகி முடிந்து நடக்கின்ற. அது வார்த்தையை பாருங்க, முன்னே ஒன்றாயினா. இது திடீர்னு வந்த பேர் கிடையாதுங்க. இதெல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க. அப்போ இவர் ஒரு முடிவில் இருக்காரு. அப்போலேருந்தே காரணம் இல்லைங்க. இவர் எப்படி பதிவு செய்கிறார் பாருங்க. நடுவில் மறந்து போச்சுன்னு சொல்லாதீங்க தொல்காப்பியர் மாதிரி. அப்போலேருந்தே காரணம் இல்லைங்க, வைக்கும் போதே காரணம் இல்லை போல் இருக்கு. முன்னே ஒன்றாய் முடிந்து இயல்கின்ற பெயர் வினை இடை உரி 4ம் பகாப்பதம். அந்த முன்னே ஒன்றாய் அந்த வார்த்தை ஒரு வித்தியாசமான சொல்லாக இருக்குது. சில பேர் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒன்றாய் நின்று ஒரு பொருள் தருவது. முக்கியமாக மகிழிநாதர் சொல்கிறார், ஒன்றாய் நின்று ஒரு பொருள் தருவது. இது பல பொருள் தராது, ஒரு பொருள் தரும். இதுதான் அடிப்படை பொருள். ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் என்று இருந்தது தான் முறை. பிறகு நாம் கால தேச வர்த்தமானோம். சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஒரு சொல்லுக்கு பல பொருளை கொண்டு வந்து விட்டோம். ஆரம்ப காலத்தில் அது மொழி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இப்போ மனைன்னு ஒரு சொல் இருக்குது. மனைனா வீட்டை மட்டும்தான் குறிக்கணும். அப்புறம் இப்போ என்ன சொல்கிறோம், மனைனா கட்டப்படாத வீடு, கட்டுவதற்குரிய ஆனால் வீடு கட்டப்படாத இடத்த மனைன்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் இல்லு, வீடு, ஒவ்வொன்றுத்துக்கும் அடிப்படை பொருள் ஒன்று. அது பிறகு ஆகு பெயர் என்றோ என்ன பிற வகைகளிலோ பிறவாறு அது பொருள் நீட்சி பெறுகிறது, மற்றவற்றையும் குறிக்கும்படியாக அமைந்து விடுகிறது. அதனால் முன்னே ஒன்றாய் என்பதற்கு 2 பொருள்களை பதிவு செய்கிறார்கள். அனாதி காலந்தொட்டு, சொல் தோன்றிய காலந்தொட்டு அதே பொருளில் வருகிறது என்று ஒரு பிரிவினரும், அது முன்பு தொட்டு ஒன்றாய் ஒவ்வொரு பொருளை குறிப்பதாய் அமைகிறது, ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பொருளைத்தான் குறிக்கும்னு அமையுது என்று மகிழநாதர் முதலானவர்களும் பதிவு செய்கிறார்கள். இதில் பெயர் பகுபதத்தை 6ஆக உரைப்பவர்களும் இருக்கிறார்கள். அது அப்படி தான் சொல்லணும். இப்போ எப்படின்னா, இப்போ நாம் சுருக்கமாக சொல்லிட்டோம், பெயர்னு ஒன்று எழுதிட்டோம். அதை 6ஆக ஆக்கலாம். நமக்கே தெரியும், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த முன்னே ஒன்றாய் முடிந்து எழுதல இன்னும் ஒரு கூடுதல் தகவல். அடிச்சொற்கள், அந்த பெயர் வினை இடை உரி ஆகிய அடிச்சொற்கள் தான் முதலில் இருந்தன. அவை பிறகு
விகுதியும் இடைநிலையும் ஆகியன அவ்வப்போது சேர 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 பிறகு வடிவ மாற்றம் பெற்றன. ஆரம்பத்தில் அவை தனியே தான் இருந்தன. முன்னே ஒன்றாய்த்தான் இருந்தன. பிறகுதான் கூட்டு வந்து சேர்ந்தது. விகுதி என்றும் இடைநிலை என்றும் பிறகு கூடுதல் பெற்று வடிவ மாற்றம் பெற்றன என்றும் கருத இடம் இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். சரி சரி, இந்த பெயர் சொல்லுக்கு வரும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். பொருட்பெயர் நமக்கு தெரியும், ஏதோ ஒரு நபரை குறிக்கிறது. நம்பி, நங்கை இடப்பெயர். அகம், புறம், வானம், பூமி இதெல்லாம் இடப்பெயர். காலப்பெயர் நமக்கு தெரியும், இரா, பகல், பங்குனி, தை, மார்கழி இதெல்லாம். சினைப்பெயர் கண், செவி இதெல்லாம். குணப்பெயர் செம்மை, கருமை. தொழிற்பெயர் உண்ணுதலை குறிப்பது உணல், கூத்தாடுவதை குறிப்பது கூத்து, உணல், கூத்து இவையெல்லாம். இதில் சில சொற்களை சொல்றாங்க. சாத்தன், கொற்றன், கூத்தன் என்பன முறையே. சாத்தை உடையவன், வணிக சாத்துன்னு சொல்றோம் இல்லைங்களா, வியாபாரிகள். கொற்றை உடையவன், கூத்தை உடையவன் என்று இவ்வாறு பொருள் ஏலாவிடின் அவையும் பகாபதமாய் இடுகுறி மாத்திரையாய் நிற்கும் என்க. அது இன்ன பொருளை தராமல் இருக்கும்னு சொன்னா, இடுகுறி மாத்திரமாய் இருந்தா பகாபதம்னு பேர் வச்சிருங்க. இன்னொரு கோலம், இன்னொரு கருத்து. இடுகுறியா இருந்தா நீங்க பகாபதம்னு முடிவு பண்ணிடுங்க. பொதுவாக ஆனால் பல பேர் ஒத்துக்கிறது இல்லை. பாலசுந்தரனார் என்ன சொல்றார், பெயர், வினை, உரி எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, இன்னை வரல இருக்கு. இடைச்சொல்லு தான் கண்டுபிடிக்க முடியல. உருபா இருக்குது, வேற்றுமை உருபா இருக்கிறதுக்கோ அல்லது சாரியா இருக்கிறதோ விகுதியா இருக்கிறதுக்கோ காரணம் தெரியுது. அதுவும் கூட ஒரு முழு சொல். இது மொழியியலார் கருத்து. இடுங்கி 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 இடைச்சொல்லாக ஆகிவிட்டது, பொருள் இடுங்கி போய்விட்டது, வடிவம் இடுங்கி போய்விட்டது, இடைச்சொல்லாகிவிட்டது என்பது மொழியியலார் கருத்து. அதனை கருத்தில் கொண்டு பாலசுந்தரனார் அவர்கள் அந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்களை பொறுத்தவரை தொல்காப்பியர் நெறி நின்று எல்லா சொல்லும் பொருள் குறித்தனை என்பவர்கள். இப்போ பெயர் சொல் என்ன செய்யும், ஒரு பொருளை குறிப்பது. வினைச்சொல் என்ன செய்யும், அந்த பொருளின் செயல்பாட்டை, இயக்கத்தை, புடைபெயர்ச்சியை, மூவ்மெண்ட்னு சொல்கிறோமே அதை குறிக்கக்கூடியது வினைச்சொல். பெயர் சொல். வினைச்சொல்ன்றது செயல்பாட்டை குறிக்கிறது. இடைச்சொல், இடைச்சொல் என்பது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் நடு இறுதி உறுப்புகளாக இடை உறுப்பு இறுதி உறுப்பு என அமைவன, அல்லது அசைநிலை, இசைநிறை, குறிப்பு பொருள் தருவன என்றெல்லாம் வரும்னு தொல்காப்பியர் சொல்லுவார். உரிச்சொல் என்பது பெரும்பாலும் பெயர் சொல்லின் பண்பை விளக்குவது, அதான் உரிச்சொல். வினைச்சொல் போல வருவது, இப்படி கருத்து தெரிவிப்பது உண்டு. இது பகாபதம். பகுப்பால் பயனற்று இடுகுறியாகி முன்னே ஒன்றாய் முடிந்து இயல்கின்ற, தோன்றிய காலந்தொட்டு அதே பொருளை வரக்கூடியதுன்னு ஒரு அர்த்தம், ஒரு பொருளை தருவதுன்னு ஒரு அர்த்தம், அது ஒரு சொல்லாக இருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சதுன்னு ஒரு அர்த்தம். 3 விதமாக சொன்னோம். பெயர், வினை, இடை, உரி 4 பகா. அப்போ பகாபதம் 4 வகைப்படும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். பகாபதம் என்றால் என்ன, பகாபதம் எத்தனை வகைப்படும். இது அப்படியே மாற்றி சொன்னோம்னா பகுபதம் வந்துடும் இல்லையா. அடுத்த நூற்பாக போனால் இதை வச்சு சிந்திக்கலாமே. பகுப்பால் பயனுற்று, இடுகுறியாகி இல்லை, காரணம் கொண்டதாய். வகையை என்னன்னு பார்க்கலாம், அது அடுத்த நூற்பாவில் பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் முரண் மட்டும் தெரியுது. அது ஆனால் அவர் இங்கே சொல்லலை பாருங்க, அதை நாமளும் வருவிச்சுக்கணும் போல தெரியுது. பகுபதத்துக்கு விளக்கம் சொல்றார். பகாபதம் எத்தனைன்னு சொன்னார், பகுபதத்தை சொல்லுகிறார். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழிலின் வரு பெயர், பொழுதுகொள் வினை பகுபதமே. பெயர், வினை பகுபதமே. பெயரும் வினையும் பகுபதமே. இங்கே உம்மை தொகை மறைந்திருக்கிற, உம்மை தொகை வடிவத்தில் இருக்குது. உம்மை மறைந்திருக்கிறது, எண்ணும்மை வந்திருக்கணும். பெயரும் வினையும். பெயர் எப்படி வரும், 6 விதமாக வரக்கூடிய பெயரும், இப்படி பொழுதுகொள் வினையும் பகுபதம். அப்போ பகுபதம் 2 வகைப்படும் இவருடைய நடையில். பெயர் பகுபதம், வினை பகுபதம். அந்த பெயர் பகுபதம் எப்படி வரும், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழிலின் இந்த 6 வகையிலையும் வரக்கூடிய பெயர், பெயர் சொல், இந்த 6 அடிப்படையில் அமையக்கூடிய பெயர் சொல்லும், பொழுதுகொள் வினை, காலம் காட்டக்கூடிய பொருண்மையை கொண்ட அல்லது வடிவத்தை கொண்ட வினை சொல்லும் பகுபதம் எனப்படும். சரி, அப்போ என்ன தெரியுது, பகாபதத்தில் 4 இருக்குது. பெயர், வினை, இடை, உரி. பகுபதத்தில் 2 தான் இருக்குது, பெயர் பகுபதம், வினை பகுபதம். அப்போ இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகுபதத்தில் அடங்குவன இல்லை. பகுபத வரிசையில் இவை இல்லை. இடைச்சொல் பகுபதம்,
உரிச்சொல் பகுபதம் என்று கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பொழுதுகொள் வினை பகுபதம்னு சொன்னதுனால அது என்ன சொல்கிறாங்க, அருத்தாபத்தியினால் தெரிநிலை மற்றும் குறிப்பு வினையாளனையும் பெயரும் இருப்பதாக கொள்க. வினையாளனையும் பெயர்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, பார்ப்போம். இப்போ பெயர் சொல்லுன்னா என்ன, வினை சொல்லுனா என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன, இந்த மூன்றையும் தெரிஞ்சுக்கணும். வினையாளனையும் பெயரில் வினையும் இருக்குது, பெயரும் இருக்குது, நடுவில் அணையம்னு ஒரு சொல் இருக்குது. ஒரு பெயர் சொல் என்பது ஏதேனும் ஒரு பொருளை குறிக்கும். இது காலம் காட்டாது, வேற்றுமை உருவு ஏற்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 விதியை ஞாபகம் வச்சுக்கலாம். பெயர் சொல் காலம் காட்டாது. நம்பி காலம் காட்டுமா? காட்டாது. என்னைக்கு, நேற்று, இன்று, நாளைன்னு தானே சொல்ல முடியுமா? நம்பின்னா காலம் காட்டவில்லை. காலை உடனே காலம் காட்டுதுன்னு சொல்லக்கூடாது. அது காலம் காட்டுறதை அர்த்தம் வைக்கக்கூடாது. நாம் அப்படி இல்லை. தை காலம் காட்டுகிறதை இதை வச்சு தானே காலத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு அந்த சொல்லுக்குள்ள அப்படி ஒரு இடைநிலை கிடையாதுன்னு அர்த்தம். சரி, ஏன்னா என்னென்னமோ சந்தேகம் வரும் நமக்கு. அதுக்கு அடுத்தது வேற்றுமை உருவை ஏற்கும். நம்பியை கண்டேன், தையில் திருமணம் முடியும். தையில் தையின்கண், அங்கே வேற்றுமை உருவை ஏற்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். இப்போ வேற்றுமை உருவை ஏற்கும், காலம் காட்டாது, இது அடிப்படை விதி பெயர் சொல்லுக்கு. வினைச்சொல் என்றால் அதை அப்படியே திருப்பி போட்டுப்போம். காலம் காட்டும், உருவு ஏற்காது. முருகன் வந்தான். இப்போ முருகன் பெயர், வந்தான் வினை. பாருங்கள், முருகனை பாருங்கள். முருகன் அங்கே காலம் இருக்குதா? இல்லை. முருகன் என்பது எழுவாயாக இருக்குது. முருகனை, முருகனால், முருகனுக்கு, முருகனது சொல்லலாங்க. அது வேற்றுமை உருவு ஏற்கும் தகுதி படைத்தது. ஆனால் வந்தான் என்று எடுத்துக்கொண்டால், வந்தான் என்பது காலம் காட்டுகிறது, இறந்த காலம்னு தெரியுது. அது வேற்றுமை உருவு ஏற்காது. வந்தானுக்கு அப்புறம் எது வந்தான் தான் முற்றுப்புள்ளி ஆகிடுது. அப்புறம் எங்கள் வேற்றுமை உருவு ஏற்று அடுத்தது வார்த்தை வர்றதுக்கு வராது. இதற்கு நடுவில் வினையாளனையும் பெயர் என்பது இந்த இரண்டின் தன்மையையும் ஒருங்கே பெறுவது. வினைச்சொல் போல காலம் காட்டுவது, பெயர் சொல் போல வேற்றுமை உருவு ஏற்பது. அப்போ முருகன் வந்தான், முருகன் பெயர் சொல், வந்தான் வினைச்சொல். வந்தானை கண்டேன் அப்படி ஒரு வார்த்தை வரதை வச்சுங்க. முருகன் வந்தானா, வந்தானை கண்டேன். அப்போ வந்தானை என்று பார்க்கிற பொழுது, அல்லது வந்தவனை என்று அந்த சொல் வருமானாலும், வந்தான் அல்லது வந்தவன் இறந்த காலம் காட்டுகிறது, வேற்றுமை உருவு ஏற்கிறது. 2 தன்மையும் ஒருங்கே பெற்றது. அதனால் இது வினையாளனையும் பேருன்னு சொல்லுவாங்க. இந்த திருமண நிகழ்ச்சி, வேறு ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற பொழுது இரவு உணவு ஏற்பாடு செய்திருப்பதாக வைத்து கொண்டால், சில பேர் மறுநாள் திருமணத்தில் மறுநாள் காலையில் சிற்றுண்டி தருகிற காலத்தினாலே முதல் நாள் இரவு விருந்து உணவு தருவார்கள். சாம்பார், காரக்குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல், பாயசம், மோர், இப்படி உணவு வகை இருக்கும். சிற்றுண்டி வகை பெரும்பாலும் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சில பேர் அந்த திருமணத்தை முன்னிட்டு வந்திருப்பவர்கள், ஐயா நான் இன்று கிருத்திகை விரதம், நான் இன்று வெள்ளிக்கிழமை விரதம், நான் இன்று வியாழக்கிழமை என்ன தெய்வத்துக்கு விரதம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு என்று சிறப்பு ஏற்பாடு செய்வார்கள் சிற்றுண்டி. அப்போ சிலர் உணவு சாப்பிடுபவர்கள் இருக்கிறாங்க, சில பேர் சிற்றுண்டி அந்த இரவு நேரத்தில் எடுத்துக்கிறவங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது என்ன அவருக்கு மட்டும் தனியே சிற்றுண்டி ஏற்பாடு செய்கிறீங்க, எனக்கு 2யும் கொடுங்கன்னுவாங்க. சிற்றுண்டியும் வேணும், உணவும் வேணும். இதுலேயும் கொஞ்சம் கொடுங்க, அதுலேயும் கொஞ்சம் கொடுங்க. அப்போ காலங்காட்டுவது மட்டும் வினைச்சொல்லு, வேற்றுமை உருவு ஏற்பது மட்டும் பெயர் சொல்லு. நான் காலமும் காட்டுவேன், வேற்றுமை உருவும் ஏற்பேன் என்று சொல்வது இந்த வினையாளனையும் பெயர். இந்த வெண்படம்னு சொல்லி பாடம் நடத்துவாங்க கணிதத்தில். ஏ பி, ஏ வெட்டு பி என்றெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி நினச்சி பார்த்தோம்னா ஏ என்பது ஒரு பெயர் சொல், பி என்பது ஒரு வினைச்சொல், ஏ வெட்டு பி என்பது இந்த வெண் டயக்ராம், வெண்படம்னு போடுவாங்க கணித ஆசிரியர். 10வது வரையில் போய் எல்லாருமே படிச்சிருப்போம். அதனால் பொதுவான கருத்து, ஏதோ கணிதத்துறைக்கு மட்டும் உரியதுன்னு நினைக்க வேண்டாம், பொதுவான கருத்து. நம்ம படித்ததை நினைவுபடுத்தி பார்த்துக்குவோம். அந்த ஏ வெட்டு பி என்று பார்க்கிறோமே, அதுதான் வினையாளனையும் பெயர் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அது தெரியலன்னா நம்ம இங்கே பொருள் பண்ண முடியாது, அதை முன்னிட்டு சொன்னோம். அதனால் அது அருத்தாபத்தின்னா சொன்னதை கொண்டு சொல்லாததை உணர்வது தான் அருத்தாபத்தி. பதி பசு பாசம் ஆகிய 3லே பசுவுக்கும் ஞானமில்லை,
இன்பம் கிடையாது, பாசத்துக்கும் இல்லை என்று சொன்னால் பதிக்கு உண்டு என்பது சொல்லாமலே பெறப்படுகிறது. அவர் ஞானமே வடிவானவர், அவர் இன்பமே வடிவானவர் என்பது சொல்லாமலே பெறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, பெயர் சொல் எப்படி வருது பாருங்க. பொருளை கொண்டு அமைவது. பொன்னன், பொண்ணு இருக்கா? இடத்தின் அடிப்படையில் நாடன், நாடு இருக்கா? ஆதிரையான், ஆதிரையான் என்றென்று அயருமான் ஊர்திரை நீர் வேலி உலகு. ஆதிரையான் வரப்போகுது, மார்கழி திருவாதிரை, சிவபெருமான். அதாவது நட்சத்திரங்கள் 27, அதில் 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்னு அடைமொழி இருக்கும். ஒன்று திருவாதிரை, இன்னொன்று திருவோணம். ஒன்று சிவபெருமான், இன்னொன்று சக்தியின் அம்சமாகிய அரியலால் தேவியில்லை ஐயன் ஐயா அரணார்க்கே திருமால், அவருக்குரியது திருவோணம். அதனால் ஆதிரையான் ஓணத்தான் என்று பெரும்பாலும் உரையாசிரியர்கள் சான்று காட்டுகிறார்கள். அதனால் ஆதிரையான், ஆதிரை. அதில் ஓணம் என்பது திருமால் பிறந்ததாக சொல்லுவார்கள். ஆதிரை என்பது சிவபெருமான் பிறவாயாக்கு பெரியோன் ஆகியனாலே இவன் பிறந்தகிற இவனுக்கு உகந்த நட்சத்திரம், இவனை போன்ற நட்சத்திரம். ஏதோ ஒரு விதத்தில் அவனை ஓமைன்னு அர்த்தம் வைக்க வேண்டியது. போன்ற நட்சத்திரம், சிறந்து விளங்கக்கூடிய செம்மாந்த நட்சத்திரம், அது உகந்த நட்சத்திரம், உகந்த நட்சத்திரம். சரி. சினைப்பெயர் கண்ணை உடையவன் கண்ணன். குணப்பெயர் கருமை நிறத்தை உடையவன் கரியன். செய்ய நிறம் உடையவன் செய்யன். செய்யால் திருமகளுக்கு பேர், செம்மையான நிறத்தை உடையவள். தொழிற்பெயர் நடையன், நடந்துக்கிட்டே இருக்கிறவர். ஓதுவார், ஓதுதலாகிய தொழிலை செய்வர் ஓதுவார். அதுக்கு சான்று பார்க்கலாம் இல்லையா? பொருள் பொன்னன், இடம் அகத்தன், காலம் ஆதிரையான், சினை கண்ணன், குணம் நெடியன், நெடிய உயரமாக இருக்கிறார், நெடுமால்னு சொல்கிறாங்க இல்லையா, உயரமாக இருக்கிறது. தொழில் ஓதுவார். வினை பகுபதம் உண்டான், உன் இட்டு ஆண். இந்த ஓதுவார், இந்த பெயர் பகுபத்தை 2 விதமாகவும் சொல்லலாம். இதை ஒரு வினை சொல்ல வச்சிங்கன்னா ஓதுவார்னா ஓதுகின்றார், ஓதுவார் என்று காலங்காட்டுவதாக வைத்தால் அது வினை சொல்லாகிவிடும். ஓட்டுணர், நடத்துனர் அப்படிங்கிற மாதிரி பெயர் இடைநிலையை இவ் என்பதை பெயர் இடைநிலை என்று வைத்தால் அது பெயர் பகுபதம். அது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஓதுவார் அங்கேயும் எழுதலாம், வினை பகுபதத்திலையும் எழுதலாம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சொல் ஓதுவார், ஓதுவார்னு 2 தடவை எழுதணும்னா முதல்ல இருக்கிற ஓதுவார் பெயர் சொல், அடுத்து இருக்கிற ஓதுவார் வினைச்சொல். வினை பகுபதத்தில் இன்னும் கூட விரிவாக படிக்கலாம். உண்டான் தெரிநிலை வினை, காலம் தெளிவாக தெரியுது. அல்லன் குறிப்பு வினை, அல்லன், நல்லன், முருகன் நல்லன், என்று நல்லன், நேற்று நல்லன், இன்று நல்லன், நாளை நல்லனாம் என்று நாம் கொண்டு கூட்டி காலத்தை அதில் வெளிப்படையாக இல்லை மறைஞ்சிருக்குது, பிற சொற்களோட கொண்டு கூட்டினா தான் தெரியுது அப்படின்னு வருகிற பொழுது அது குறிப்பு வினைமுற்றாக கருதப்படுகிறது. அதே மாதிரி தான் வினையாளனையும் பெயரையும் 2ஆக சொல்லலாம். வந்தவனை கண்டேன், திருநிலை வினையாளனையும் பெயர். இல்லாதவனை கண்டேன், நேற்று இல்லாதவனை, பணம் இல்லாதவன் அர்த்தம். நேற்று இல்லாதவன், நேற்று பொருள் இல்லாதவனை. அப்போ குறிப்பு வினையாளனையும் பெயர் என்கிற ஒரு பொருள் அமைகிறது. இன்னும் நிறைய செய்தி இந்த ஒரு நூற்பாவை வைத்து நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. மயிலைநாதர் தரும் விளக்கங்கள் குறிப்பிடத்தக்கன. அவர் என்ன சொல்றாரு? பொருள் இடம் காலம் ஆகிய 3 ஒரு வரிசை, சினை குணம் தொழில் ஆகிய 3 ஒரு வரிசை. இது 2த்துக்கும் இடையில ஒரு ஒப்புமை இருக்குதுங்கிறார். இந்த வரிசைக்கும் அந்த வரிசைக்கும் அவர்களுக்குள்ள என்னன்னு பார்த்தா, பொருள் இடம் காலம் ஆகிய 3 முதலில் அடங்கும். சினை குணம் தொழில் ஆகிய 3 ஒரு சினை என்பதில் அடங்கும் அப்படிங்கிறார். எப்படின்னா, பொன், வீடு, மார்கழி என்று சொன்னால் இவை முதல் வகைய. பொருள் என்பது பொண்ணு, வீடுங்கிறது இடம், மார்கழிங்கிறது முதல் அமையுதுங்களா. ஆனால் சினை குணம் தொழில பாருங்க, கிளை, எதனுடைய கிளை? மரத்தின் கிளை. கை, யாருடைய கை வருதுங்களா? குணம், நிறம், எதனுடைய நிறம்? பசுமைன்னு சொல்றீங்க, எதனுடைய பசுமை? வெண்மை, எதனுடைய வெண்மை? பாலின் வெண்மை கொண்டு போகிறோம். தொழில், நடத்தல், எதனுடைய நடத்தல்? உண்டல், எதனுடைய உண்டல்? அப்போ இது 3 சினை குணம் தொழில் ஆகிய 3 ஏதோ ஒன்றினுடைய ஒரு பகுதியாக, ஒரு உறுப்பாக அமையக்கூடியவை. முதல்ல இருக்கிற 3 தலைமையுடைய முதலாக அமையக்கூடியவை. இப்படி கூட இந்த 6ஐயும் 3 வகைப்படுத்த முடியுமான்னு பார்த்தா வியப்பாக இருக்குது. மயிலைநாதர் சொல்லக்கூடிய உரை மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. நல்லா சிறப்பாக இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய சொல்கிறார் அவர்.
பெயர் பகுபதம், ஆகுபெயர், தொகைப்பதம், வினைப்பெயர், முற்றுவினை ஆகியன தம்முள் வேறுபாடு உடையன. இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம நேராக படிக்க முடியாது. நூற்பாவை விட உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் ஏராளமாக தாராளமான பொருளை உடையனவாக அமைந்திருக்கின்றன. அதனால தான் பார்த்தோம்னா தொல்காப்பியருக்கு இணையான ஒரு நிலை. தொல்காப்பியர் எழுதியது தொல்காப்பியம் என்று சொன்னார் போல இளம்பூரணம், நச்சினார்க்கினியம், சேனாவரையம், தெய்வச்சிலையம், கல்லாடம், பேராசிரியம் என்றெல்லாம் ஒரு இணையாக மூடநூல் ஆசிரியனுக்கு இணையாக உரைநூல் ஆசிரியர்கள் மதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி பரிமேலழகருடைய உரை இதெல்லாம் பார்த்தோம்னா இலக்கணத்தில் இலக்கண நூல்களில் இல்லாத பொருள் எல்லாம் இவருடைய உரை நூல்களிலே அமைந்திருக்கின்றன. இது எங்கேயும் மூல பாடத்தில் போய் தெரிஞ்சிக்க முடியாது. இந்த கருத்தெல்லாம் உரையில தான் தெரிஞ்சிக்க முடியும். அவர் என்ன சொல்றாரு? பெயர் பகுபதம் என்னங்கிறார். அது பிரித்தால் பகாப்பத பகுதியும் விகுதியுமாக வருகிறது. பெயர் பகுபதத்துக்கு பகாப்பத விகுதியும் ஊரன், ஊர் கூட்டல் அன், ஊரை மேற்கொண்டு பிரிக்க முடியாது. பகாப்பத பகுதியும் விகுதியுமாக வர்றது இது பெயர் பகுபதம். சரி, ஆகுபெயர் என்பது காரணத்தால் ஆகும் எனினும் விகுதியின்றி பகுதியான பகாபதமே பெரிதொரு பொருளை விளக்குகிறது. இதுக்கு விகுதி இருக்க வேண்டிய அவசியமில்லை, பகுதி மட்டுமே ஆகுபெயராக ஆகும் நிலை உண்டு. ஒரு புது சிந்தனை. தெங்கு தின்றான், தெங்குங்கிறது தென்னை மரத்தை குறிக்குது. கடு, தெங்கு, இந்த வார்த்தையெல்லாம் சுருக்கமாக இருக்குது. தெங்கு என்பது நமக்கு தெரியும். தெங்கு தின்றான் என்று சொன்னால் முதலின் பொருள் சினைக்கு ஆகி வருகிற காரணத்தினாலே முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர், அது பிறகு படிப்போம், இருந்தாலும் இப்போதைக்கு. அப்போ பகுதி மட்டுமே ஆகு பெயராக ஆகி வரும், புது சிந்தனை. அதுக்கப்புறம் தொகைப்பதம், ஒன்றும் பலவும் ஆகிய சொற்கள் இணைதல். யானை கோடு, அதை பிரிக்கக்கூடாது. யானை தந்தம் பிரிக்கக்கூடாது. யானை தந்தம் வாங்கி வந்தேன், யானை தந்தம் கிடந்தது என்று யானை தந்தம் கிடந்தது என்று பிரிக்கக்கூடாது. அது முழுச்சொல். யானை தந்தம், கொல் யானை வந்தது, கொல் யானை வந்ததுன்னு கூடாது, கொல் யானை வந்தது. அந்த எல்லா தொகையும் ஒரு சொல் நடையே என்று சொல்லுவார்கள். அவை பிரிப்ப பிரியா. அப்புறம் வினைப்பெயர், வினைப்பெயர் தொழில் பெயர் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட இவை வினையாளனின் பெயரை தான் இப்படி சொல்றாங்க உரையாசிரியர் தொடக்க காலத்தில். வினைப்பெயர் என்றால் வினையால் அணையும் பெயர் என்று பிற்காலத்திலே தெளிவுபடுத்தப்பட்டது. அப்போ ஒரு தொழிற்சொல் வேற்றுமை உருவு ஏற்று வருதல்னு அவங்க சொல்கிறாங்க. தொழிற்சொல்னா அவங்கள பொறுத்தவரையில் வினைமுற்று, நாம் அதை மொழிபெயர்த்துக்கணும் ஒவ்வொன்றையும். வேற்றுமை உண்டானை அவர் சொல்கிற உரையாசிரியர் மயிலநாதர் சொல்கிறது. அப்புறம் முற்றுவினை, முற்றுவினை என்றால் தன் எச்சமான பெயரை கொண்டு முடிவது. பெயர் வினையை கொண்டு முடியும், வினை பெயரை கொண்டு முடியும். முருகன் வந்தான் என்று சொன்னால் அது எழுவாய் தொடர். முருகன் என்கிற பெயர் வந்தான் என்கிற ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தது. வந்தான் முருகன் வச்சுக்கோங்க, அது வினைமுற்று தொடர். வினைமுற்று எப்போதும் ஒரு பெயரை கொண்டு முடியும், பெயர் எப்போதும் ஒரு வினைமுற்றை கொண்டு முடியும். அதுபோல வினைமுற்று எப்போதும் ஒரு பெயரை கொண்டு முடியும், அது முற்று வினை எனப்படும். இப்படியெல்லாம் சொல்லுக்கு சொல் வேறுபாடு காட்டுகிறார். இன்னும் கூட சில செய்திகளை சொல்றார். எடுத்தல் ஓசையால் சொன்னால் அது வினைப்பெயர். உண்டானை கண்டேன், எடுத்தல் ஓசை. படுத்தல் ஓசையால் சொன்னால் அது முற்றுவினை, வினைமுற்று. முருகன் உண்டான், உண்டானை, உண்டான் சொல்ற போதே அந்த எடுத்தல் படுத்தல். எடுத்து சொன்னால் வினையாளன் பெயர், படுத்து சொன்னால் வினைமுற்று. மேற்சுற்றிய சான்றுகளே போதுமானவை எனினும் உரையாசிரியர்கள் இன்னும் வினைப்பகுபதத்தையும் நிறைய சொல்லிக்கிட்டு போறாங்க. அது நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இலக்கண குறிப்பெல்லாம் இந்த மாதிரி பகுதிகளை பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வினைச்சொல்லை மூன்றாக பிரிக்கிறார்கள். வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம். ஒரு சந்தேகம் வரலாம், வினைமுற்று சரி, வினையெச்சம் சரி, பெயரெச்சம் எப்படி இங்கே வந்ததுன்னு கேட்கக்கூடாது. பெயரெச்சமும் வினைச்சொல் அடிப்படையில் தான் வருகிறது. வந்தான் வினைமுற்று, வந்து வினையெச்சம், வந்த பெயரெச்சம். அதுக்கு வேறு சொல்ல எது இருக்குது? பெயரெச்சத்துக்கு பெயரை கொண்டு முடியறதுனால பெயரெச்சமே ஒழிய அந்த பெயரெச்சமும் வினைச்சொல்லிலிருந்து தான் பிறக்கிறது, வினையடியை கொண்டுதான் தோன்றுகிறது. ஞாபகம் வச்சுக்கணும். அது வெளிப்படையாக காலம் காட்டினா தெரிநிலை, அது குறிப்பாக காலம் காட்டினா குறிப்பு. அப்போ அது ஒரு 3, இது ஒரு 3. வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம் தெரிநிலையில் 3, குறிப்பில் ஒரு 3, 3 3 6 ஆச்சுங்களா? இதெல்லாம் உடன்பாட்டில் காட்டுச்சுன்னா ஒரு 6, எதிர்மறையில் காட்டுச்சுன்னா ஒரு 6, 6 6 12 ஆச்சுங்களா?
இப்படி நம்ம விரிவாக சிந்திச்சுக்கிட்டே போகலாம். சான்றாக இப்போ பார்ப்போம், அந்த 12ஐயும் பார்ப்போமே. தெரிநிலை வினைமுற்று வந்தான், வருகின்றான், வருவான். காலம் தெளிவாக தெரியுதுன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். தெரிநிலை வினைமுற்றுன்னு பேர். வந்தான் ஒரு சொல்லு வந்தால் தெரிநிலை வினைமுற்று, காலம் தெளிவாக தெரிகிறது. வந்த, வருகின்ற, வரும் என்று போட்டால் அது தெரிநிலை பெயரெச்சம். பெயரை கொண்டு முடிய போகுது. வந்த பையன், வருகின்ற பையன், வரும் பையன். வந்து நின்றான், வர இருக்கிறான், வரின் செல்வேன் என்று வந்தால் வினையெச்சம். அதுவும் காலத்தை வெளிப்படையாக காட்டுது. வந்து, வர, வரின். அப்புறம் குறிப்புல எப்படி அது வரும் பாரு. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்தான், வருகின்றான், வருவான், வந்த, வருகின்ற, வரும், வந்து, வர, வரின். இது எல்லாமே உடன்பாட்டில் இருக்குது, தெரிநிலையில் இருக்குது. அதே உடன்பாட்டில் குறிப்புல எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குறிப்பு வினைமுற்று. பொன்னன், நேற்று பொன்னை உடையவன். அது மாதிரி ஊரன், அற்று, இற்று, காலங்காட்டில் இருந்தாலும் அது குறிப்பு வினைமுற்று. கரிய, பெரிய, பெயரெச்சம். பெயரை கொண்டு முடிகிறதுனால பெயரெச்சம், காலங்காட்டாதனால கரிய, பெரிய. அதுக்கப்புறம் வினையெச்சம். பைய, மெல்ல, பைய வந்தான், மெல்ல வந்தான் அப்படின்லாம் அது காலத்தை காட்டாதனால இவையெல்லாம் அடங்குறன. எதிர்மறையில் பார்த்தோம்னா திறநிலை. உண்டிலன், உண்கின்றிலன், அந்த வார்த்தையை பாருங்க. உண்ணான், திறநிலையில் தெரியுது. உண்ணாத, உண்ணா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அது வினையெச்சமாக பாருங்க. உண்ணாது நின்றான், உண்ணாமல் சென்றான். அங்கே செயல் நடக்கலன்னு தெரியுது, ஆனால் வினையெச்சம். குறிப்பில் பாருங்க. குறிப்பு வினைமுற்று எதிர்மறையில். அல்லன், இவன் அவன் அல்லன். அது இது அன்று, அன்று அப்படின்னு வர்றது பெயரெச்சம். அல்லாத, இல்லாத, அது அல்லாத பொருள், இது அல்லாத பொருள், வினையெச்சம். அன்றி, இன்றி, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, அவரின்றி என்னால் இதை செய்ய இயலாது. அல்லாமல், இல்லாமல், அது அல்லாமல் வேறு பொருள் கிடையாது, இது இல்லாமல் எதுவும் முடியாது சொல்கிறோம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். ஒரே சொல் பலவற்றுக்கு சான்று போல தெரியும். ரொம்ப கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான செய்தியை பல உரையாசிரியர் பலர் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நூற்பாவிலேயே நம்ம நிற்கிறோன்னு நினைக்க வேண்டியதில்லை. இதில் சில நுணுக்கங்கள் இருக்கிறது. பொன்னன்னு ஒரு சொல் இருக்குது. அது 3 நிலைகளில் வருகிறது. பொன்னன், பொன்னனை வணங்கினான் அல்லது பொன்னன் வந்தான் என்று சொன்னால் அது காலம் காட்டவில்லை, வேற்றுமை உருவை ஏற்கிறது இல்லையா? அதனால் நாம் அதை என்ன சொல்லுவோம்? பெயர் சொல்லுன்னு சொல்கிறோம். பெயர் சொல். இதுவே அவன் இப்போது பொன்னன் என்று சொன்னால் இது குறிப்பால் காலம் காட்டுகிறது, வேற்றுமை உருவு ஏற்கவில்லை. பொன்னன் புள்ளி வச்சிட்டோம் நாம. பொன்னன் வந்தான், பொன்னனை வணங்கினான் என்று இன்னொரு சொல்லை கொண்டு முடிகிற பொழுது அது பெயர் சொல்லாக கருதப்படுகிறது. இவன் இப்போது பொன்னன் என்று புள்ளி வைத்து விட்டால் முற்றுன்னு தெரியுது. காலங்காட்டாத்தினால குறிப்பு வினைமுற்று என்று நமக்கு தெரியுது. வினைமுற்றுன்னு தெரியுது, காலங்காட்டாத்தினால அது குறிப்பால் காட்டுறதுனால குறிப்பு வினைமுற்று. இப்போது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுது. இன்னொன்று, காலத்தை குறிப்பால் காட்டும் வேற்றுமை உருவு ஏற்று வரும். பண்டு பொன்னனை பின்பு ஏழையாக கண்டேன். பண்டு பொன்னனை பின்பு ஏழையாக கண்டேன். இது குறிப்பு வினையால் அணையும் பெயர். அதே முன்ன பார்த்த செய்தியே தான். ஆக அந்த பொன்னன் என்கிற ஒரே சொல் நமக்கு குழப்பத்தை உண்டாகும். எங்கே இங்கே ஒரு பொருள் வருது, அங்கே ஒரு பொருள் வருது. திருக்குறளை கூட நிறைய இடத்துல பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. வந்தான் என்றால் ஒன்று, வந்தானை கண்டேன் என்றால் ஒன்று. வந்தான் என்று புள்ளி வச்சுட்டோம், நம்பி வந்தான் என்று புள்ளி வச்சுட்டோம்னா திருநிலை வினைமுற்று. வந்தானை கண்டேன்னா திருநிலை வினையாளனை பேர். உருவு ஏற்கும் பொழுது அது வினையாளனை பேரையாக கருதப்படுகிறது. நன்னூலாருடைய கருத்துப்படி இந்த சுற்றிடை சொல் அடிப்படையில் வரக்கூடிய சொற்கள் இருக்கின்றன. அவன், இவன், உவன். வினா அடிப்படையில் எவன், ஏது, யார். வேறு இடைச்சொல் அடிப்படையில் பிறன், மற்றையான் இதெல்லாம் வருது. கிளைப்பெயர் அடிப்படையில் தமன், நமன், நுமன் என்றெல்லாம் வருகிறது. இதை என்ன சொல்கிறாங்க? இரு சொல் மறு முடிவுகளாக திரட்டு விகாரம் பெற்று நடப்பன என்று உரையாசிரியர் சொல்கிறாங்க.
இரு சொல் மறு, இதை பிரிக்க பிரியாதன என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இவரை பொறுத்தவரையில் இவையெல்லாம் பகுபதம் என்றும் கருத வாய்ப்பு இருக்கிறது என்கிறார் தொல்காப்பியர். இதெல்லாம் பிறன் இதெல்லாம் தமர் நமர் நுவரெல்லாம் பிரிக்கக்கூடாதுன்னுவார். கிளை நுதல் பெயரும் பிரிப்ப பிரியா என்று அவர் குறிப்பிடுவார். இவர் பிரிக்கலாங்கிற சிந்தனை உடையவராக இருக்கிறார். இதில் பொருள் சிறத்தல் பற்றியும் உரையாசிரியர் எழுதுகிறாங்க. இப்போ பொன்னனை வணங்கினான் ஒரு பெயர் சொல். பொன்னன் ஐயாரம் இருக்கிற வேற்றும் ஒரு இருக்குது. பகுதி விகுதி இரண்டிலும் பொருள் சிறக்கிறது. அழுத்தம் கொடுக்கணும் ரெண்டுலின்னு அர்த்தம். தெருநிலை வினைமுற்றை பொறுத்தவரையில் பகுதியில் பொருள் சிறக்கிறது. நம்பி வந்தான் வருதல்ல தான் பொருள் சிறப்பு. நம்பினாலே அங்கே ஆண்பால் நாய் போச்சு. அங்கே இன்னும் சத்தமாக கேட்டா என்ன கேட்கட்டீங்கன்னா வந்தானா சென்றானா அதான் அங்கே முக்கியம். அப்போ பகுதியில் பொருள் சிறக்கிறது. பொன்னனை வணங்கினான்னா பொன்னன் யாருன்னு தெரியறதுனால பகுதியும் வேணும் விகுதியும் வேணும், ரெண்டும் வேணும். அதே மாதிரி குறிப்பு வினைமுற்றை பொறுத்தவரை அதுலேயும் நம்பி இப்போது பொன்னன் அங்கேயும் பகுதியில் பொருள் சிறக்கிறது. அன்னுங்கிறது தெரியுதுன்னு அர்த்தம். எழுவாய் தெரியும் போது பயனிலை கட்டாயம் எண்ணு தான் வரும். சில பெயர்கள் தான் வந்து புரியாது, குழப்பமாக இருக்கும். சில சொற்கள் வந்து விரவு பெயர் மாதிரி இருக்கும், அங்கே தான் நெருக்கடி ஏற்படும். பெரும்பாலும் அதை முன்னிட்டு தான் இவர் பகுதியில் பொருள் சிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி திருநிலை வினையான பெயர் நடந்தானை தடுத்து நாங்கள் விகுதியில் சிறக்கிறது. ஏன்னா நடத்தல் முக்கியம் கிடையாது நமக்கு. நடந்தானை அது ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா ஒன்றன்பாலா பலவின்பாலா, நடந்தானை நடந்தாலை நடந்தாரை நடந்ததை நடந்தனவற்றை அல்லது நடந்தவைகளை அங்கே விகுதியில் பொருள் சிறக்கிறது. அது மாதிரி குறிப்பு வினையாளரின் பேர்லையும் விகுதியில் தான் சிறக்குது. பண்டு பொன்னனை கண்டேன் அந்த இடத்துல தான் அங்கே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பிறகு படிக்க போகிறோம். பெயர் வினை இடை உரி என்பதெல்லாம் பெயரியல் வினையியல் இடையியல் உரியியல் என்று சொல்லதிகாரத்தில் படிக்கப்பட விரிவாக எடுத்துரைக்கப்பட இருந்தாலும் இவை உரைத்தும் என்னும் உத்தியால் இங்கு பதியப்பட்டன. உரைத்தும் என்றால் பிறகு சொல்லப் போகிறோம் அப்படின்னு இதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது பகுபத உறுப்புக்கள் மிக முக்கியமான ஒரு சுவையான பகுதியும் கூட. பகுபத உறுப்புக்கள். பகுபதம்னா என்னன்னு சொன்னார். அது என்னென்னவா வரும்னு சொல்லலை விரிவா, இப்போ தான் சொல்கிறார். ஒரு எழுத்து தனித்தோ தொடர்ந்தோ பொறுத்தவரின் பதம்னாரு. ஒரு எழுத்து ஒரு மொழி என்னன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தொடர் எழுத்து ஒரு மொழி என்று பார்க்கிற பொழுது 2 முதலாக 7 வரையில் பகாபதம் வரும், 2 முதலாக 9 வரையில் பகுபதம் வரும்னு சொன்னார். அப்புறம் பகாபதம்னா என்னன்னு சொன்னார். இது வந்து இடுகுறியாக வரக்கூடியது, முன்னே ஒன்றை முடிந்து இயலும்னு சொன்னார். அதுக்கப்புறம் பகுபதம்னா என்னன்னு சொன்னார். பகாபதத்தை சொல்லி முடிச்சுட்டு பகுபதம்னா என்னன்னு சொன்னார். அப்போ பகுபதம்னு சொன்னால் அது எத்தனையா பிரிக்கலான்னு நமக்கு எண்ணம் வரும். அதனுடைய உள் உறுப்புகள்லாம் என்னன்னு கேள்வி ஏற்படும். ஆக பகுபதம் முடித்தற்கு இது ஒரு கருவி உணர்த்துதல்னு எழுதுகிறார் மயிலைநாதர். பகுபத உறுப்புகள் இத்துணையை என்று சொல்லுவது என்று எழுதுகிறார் சங்கர நமச்சிவாயர். அழகான நூற்பா, ரொம்ப முக்கியமானது. மாணவர்களுக்கெல்லாம் இது உதவும். 9, 10, 11, 11, 12 படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை முறையாக கவனித்தார்கள் என்று சொன்னால் மிகச்சிறப்பாக இருக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் ஆறினும் ஏற்பவை முன்னி புணர்ப்ப முடியும் எப்பதங்களும். பகுதி முதல் நிலையும், விகுதி இறுதி நிலையும், இடைநிலை இடைநிலையும், சாரியை சாரியையும், சந்தி சந்தியும், விகாரம் விகாரமும், ஆறினும் ஆகிய இந்த 6 உறுப்புகளுள் ஏற்பவை பொருள் அமைதிக்கு பொருந்தி வருபவைகளை முன்னி புணர்ப்ப நினைத்து அறிவுடையோர் கூட்டி முடிக்க எப்பதங்களும் முடியும். எல்லா பகுபதங்களும் முடிவு பெறும். பகுதினா என்ன? இது தமிழ் சொல்லு இல்லை. பிரகிருதி அப்படிங்கிற சொல் தான் பகுதின்னு வந்தது. அது ஒரு வட சொல். ஆக இது இயல்பாக பகுபதத்தின் முன்னால் நிற்பது பகுதி. எந்த சொல்லா இருந்தாலும் அது பகுதினா என்னன்னு நம்ம படிக்க போகிறோம். செம்மை, செந்தாமரையில் செம்மை பகுதி. நடந்தான் நட பகுதி. அறிஞர் அரி பகுதி படிக்க போகிறோம். நடத்துனர் நடத்து பகுதி. விடுனர் விடு பகுதி. இதெல்லாம் எடுத்ததும் முதல்ல இருக்கக்கூடிய உறுப்பு பகுதி. அப்புறம் விகுதி. விகுதி
இரண்டாவது உறுப்பு. இரண்டாவதுன்னா முக்கியமானதில் இரண்டாவது உறுப்பு, வரிசையில் இரண்டாவது உறுப்பு கிடையாது. பிற உறுப்புகள் இல்லாவிட்டாலும் இரண்டே உறுப்புகளை கொண்டு ஒரு சொல் அமையுமானால் பகுதியும் வேறொரு உறுப்பும் வராது, பகுதியும் விகுதியும் தான் வரும். கணவனும் மனைவியும் போல, கணவன் பகுதி, விகுதி மனைவி, மற்றதெல்லாம் இடைநிலை சந்தி சாரியிடம், மீதியெல்லாம் பிறகு அப்பப்போ குழந்தைகள்னு கணக்கு வச்சுக்க வேண்டியதுதான். பகுதி முக்கியம், விகுதி முக்கியம். பகுதியும் விகுதி இருந்தால் தான் ஒரு குடும்பம். இதில் பகுதி மட்டும் சம்பாதித்துக்கிட்டு வரும் நடுத்தரமான குடும்பத்தில், விகுதி முதலானவரை இந்த சம்பளத்தை நம்பியே அந்த குடும்பம் நடக்கும். அந்த இல்லத்தரசியாக இருந்து பொறுப்பை பார்த்துக்குவாங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு அந்தந்த நிலையில் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பகுதி மட்டும்தான் பொருள் தரும். விகுதி இடைநிலை இதெல்லாம் மற்ற பொருள்களையெல்லாம் தருமே ஒழிய, பொருள் தர்றதுனா என்ன, இந்த தலைவன் சம்பாதிச்சுட்டு வர மாதிரி இது ஒன்று தான் பெயர் வினை இடையூறுன்ற மாதிரி பொருள் தரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், பார்க்கலாம். இப்போ பகுதி தெரிஞ்சுக்கிட்டோம். விகுதி ரெண்டாவது உறுப்புனா வரிசை முறையில், அதாவது இன்றியமையாமையில் ரெண்டாவது உறுப்பு. ரெண்டே இருந்தால் அந்த இரண்டாவது உறுப்பு இதுதான். இதை இறுதி நிலை என்று சொல்லுவார்கள். பகுதியும் விகுதியும் கொண்டதாகவும் சொற்கள் அமையும். கண்ணன், கண், அன் ரெண்டே உறுப்பு தான். வாழ்க, வாழ் கூட்டல் க. கூனி, கூன் கூட்டல் ஈ. கான்மின், கான் கூட்டல் மின். வேற உறுப்புகள் தேவையில்லை, ரெண்டு உறுப்பு இருந்தால் கூட அது பகுபத சொல்லுதான். கட்டாயமா இரண்டாவது உறுப்பாக வரக்கூடியது விகுதியாக இருக்கிறது. கட்டாய உறுப்புகளில் ரெண்டாவது உறுப்பு. கட்டாய உறுப்பு முதல் உறுப்பு பகுதி, அது இருந்தே தீரணும். அது என்ஜின் மாதிரி, இது பின்னால் வர பெட்டிகள் மாதிரி மற்றதெல்லாம். அதில் ரெண்டாவது உறுப்பு, அதாவது என்ஜின் முன்னே ஓட்டிக்கிட்டு போகக்கூடிய என்ஜின் ஒன்று கட்டாயம் இருக்கும். கடைசி பெட்டியில் இந்த பச்சை கொடி காட்டிக்கிட்டு போவாங்களே அவங்க, இது விகுதி, அவ்வளோதான். மற்றதெல்லாம் சில பெட்டிகள் கூடலாம் குறையலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்குவோம். பகுபதத்தின் இறுதி உறுப்பாக அமையும் இது பகுதி பொருளை பின்னின்று விகாரப்படுத்தும். விக்ருதி, அதான் விகுதின்னு ஆச்சு. இதுவும் வட சொல்லின் திரிபு. இதை கடைநிலை என்பார்கள், அந்தம் என்பார்கள். ஏன்னா இறுதியில் வர்றதுனால இப்படியெல்லாம் இதுக்கு பெயர் உண்டு. இது என்ன செய்யும், திணை, பால், எண், இடம் இதையெல்லாம் காட்டக்கூடிய இயல்பு படைத்ததாக அமையும். எப்படி பகுதிங்கிறது எப்படி வரும்னா, மேற்கொண்டு பகுக்க முடியாத பகாபதமாக இருக்கும். வினை சொல்லாக இருந்தால் ஏவலாக இருக்கும். நடந்தான், நட. ஒருத்தனை பார்த்து அப்படி ஒரு வேலை இடுற மாதிரி இருக்கும். வைத்தான், வை. சென்றான், செல். பார்த்தான், பார். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது வந்தான் சொல்ல வா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வா ஒரு சொல் கிடையாது, வா. ஒருத்தனை கூப்பிட்டு வேலை இடுற மாதிரி இருக்கு பாருங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சென்றான், இல்லை இன்னும் எதை போடுறதுன்னு கேட்கக்கூடாது. செல், போப்பா, செல். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பகுதி எப்படி வரும்னா ஏவலாக வரும். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து இதை செய் 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 என்று சொல்கிற மாதிரி இருக்கும். எளிமையாக கண்டுபிடிக்கலாம். வாழ், நல்லா இருப்பா, கண்டுபிடிக்கலாம். ஆக வினைச்சொல் ஏவலாக வரும். பெயர் சொல்ல இந்த அறுவகை பெயர்களில் இந்த பொன்னன் அந்த இதெல்லாம் வச்சு அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அது பெரும்பாலும் ரொம்ப அரிது. பகுதி. விகுதி திணை, பால், எண், இடம் உணர்த்தும். பாருங்களேன், வந்தான், அதில் பாருங்கள் கடைசியாக வருது ஆனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது உயர்திணை, இது ஆண்பால், இது ஒருமை, இது படற்கை. இது வந்தேன்னு சொல்லி பாருங்க, தன்மை ஆயிடுது. வந்தாய், முன்னிலை ஒருமை ஆயிடுது. கண்டுபிடிக்க முடியுது இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிக்க உதவுறது விகுதி. இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இப்போ பகுதி, விகுதி, இடைநிலை இந்த மூணை பற்றி மட்டும்தான் நம்ம பதவியில் படிப்போம். சாரியை, சந்தி, விகாரம்லாம் அடுத்து வரக்கூடிய உயிரீற்று, மெய்யீற்று, உருபு, புணரிகளில் நம்ம வரிசையாக படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். முதல் மூணை மட்டும் படிக்கிறது தான் நம்முடைய பகுதி. பதவியலை பொறுத்தவரையில் பகுவத உறுப்புகளை அறிமுகப்படுத்திட்டு மூணை மட்டும் சொல்லுவார். உடனே வடமொழியாக்கத்துக்கு போயிடுவார். இதையும் அதையும் படிச்சுட்டா பதவியல் நிறைவுற்றது. மீதி சாரியை, சந்தி, விகாரமெல்லாம் அடுத்து வரும் இயல்களில் விரிவாக சிந்திக்கப்படுகின்றன. இப்போ நம்ம பகுதியை பார்த்தோம். இன்னும் விரிவாக பார்க்கல, அறிமுகம் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். விகுதியை பார்க்குறோம். விகுதிங்கிறது திணை, பால், எண், இடம் காட்டுன்னு பார்த்தோம். வாழ்க, வாழ் கூட்டல் க, வியங்கோல் வினை முற்றுன்னு சொல்லுவோம். வந்த பெயரெச்ச விகுதி, வந்து வினையச்ச விகுதி, வாழ்தல் தல் தொழில் பெயர். இந்த ஆ, ஊ இதெல்லாம் நிறைய பேர் குறுக்கு வழியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆ என்று முடிந்தால் பெயரெச்சம், ஊ என்று முடிந்தால் வினையச்சம், ஈ என்றால் ஓடி வந்தான், ஈ என்று முடிந்தால் வினையச்சம், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு ஒத்து வரும்.
பெயரெச்சமும் வினையெச்சமும் நான் பிறகு அது வரும்போது சுவையான பகுதிகள்லாம் இருக்குது. அகரம் பெயரெச்சமாகவும் வரும், வினையெச்சமாகவும் வரும். அதையெல்லாம் பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். முறையாக அந்த பகுதி வருகிற பொழுது பார்க்கலாம். ஆக விகுதி ஓரளவுக்கு கண்டுபிடித்தல் சரியாக இருக்குது. அப்புறம் இடைநிலை, அந்த வினைப்பகுபதத்தில் இது காலம் காட்டும். உண்டான், உண்கிறான், உண்பான், காலம் காட்டக்கூடிய ஒரு சொல்லாக இது அமைகிறது. இதை எதிர்மறை இடைநிலைன்னு ஒன்று இருக்குது. அதை விரிவாக இவர் சொல்லலை பவனந்தியார். இருந்தாலும் கூட நம்ம நடைமுறை இலக்கணத்தில் பார்க்குறோம். உண்ணான், உன் ஆ ஆண், ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்ணேன், அங்கே ஏ இருந்தது கெட்டது என்று, நடுவில் இருந்த ஏ கெட்டதுன்னுவாங்க. உண்டிலன், இல்லு எதிர்மறைன்னுவாங்க. அரிகளாதான், அல் எதிர்மறை இடைநிலைன்னு சொல்லுவாங்க. பிறகு பார்ப்போம் இடைநிலை வரும்பொழுது. இப்போது தெரிஞ்சுக்குவோம். அப்போ இடைநிலை என்பது எங்கே வரும்னு கேட்டால், பகுதி விகுதிகளின் இடை நிற்பது. மூன்றாவது அத்தியாவசியமான உறுப்பு இடைநிலை. இப்போ உண்டான், உன், இட்டு, ஆண், இது 3 மட்டும் இருந்தால் கூட போதும். கணவன், மனைவி, ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி. அறிஞன் பெயர் இடைநிலைக்கு அரி, இஞ், அன். சரி, வினைச்சொல்லாக இருந்தால் காலம் காட்டும். இடைநிலை தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது சாரியை. அது பேரை பாருங்க, சார்ந்து இயைப்பது. அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சோம். பகுதி விகுதி முதலியவற்றை சார்ந்து இயைந்து இன்னோசை தருவது. இனிய ஓசையை சார்ந்து இயைத்து இனிய ஓசை தருவதற்காக வரத்தான் சாரியை. குளம் கூட்டல்கரை குளக்கரை, அது நல்லா இல்லை. குளத்தங்கரை ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அத்து, அம்மு, சாரி வருது பாருங்க. குளக்கரை குளங்கரைன்னா ஒரு மாதிரி இருக்கு. அப்படிதான் ஒவ்வொரு சொல்லுக்கும் அப்படிதான். அப்ப இன்னோசை தருவது பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையிலே வரும். உண்டனன், உண்ணு, இட்டு, அன்னு, அன்னு. என்ன கொஞ்சம் அந்த சான்றை பார்த்துருவோமா? பகுதி வான்னு சொல்கிறோம், அல்லது வாழ்னு சொல்கிறோம். விகுதி வாழ் கூட்டல் கா. இடைநிலை உண்டான், உன், இட்டு, ஆண். சாரியை பாருங்க, உன், இட்டு, அன், அன். ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொன்று பகுதியெல்லாம் ஒரு நேரத்தில் எழுதிருக்கும், விகுதியெல்லாம் ஒரு நேரத்தில் கொடுத்துருக்கோம். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சாரியை அன் விகுதிக்கு முன்னால் வருகிறது. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது சாரியை. சாரியை பற்றி இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும்னா, தொல்காப்பியம் நச்சினார்க்கினியர் உரை என்ன சொல்லுதுன்னா, வேறாகி நின்ற இரு மொழிகள் தம்மில் சாறுதல் பொருட்டு இயைந்து நின்றது. வெவ்வேறு சொற்களை இணைக்க வந்தது. சரி, சாரியை பற்றாசு போல விகுதி பத உருவகளிடையே புணர்த்துவது. பற்றாசுன்னா ரெண்டை ஒட்ட வைக்கிறது. பற்றாசு இரும்பு கதவு முதலானவை விரிசல் விட்டிருந்தாலோ அல்லது 2 கம்பிகளை சேர்க்க வேண்டும் என்று சொன்னாலோ சூடு காட்டி அங்கே பற்றாசு வைப்பார்கள். இந்த நேரிசை வெண்பாவெல்லாம் படிக்கும் பொழுது கூட யாப்பரங்கலக்காரையில் பற்றாசுன்னு சொல்லுவாங்க. ஆசு இடையிட்ட நேரிசை வெண்பா. ஓர் ஆசு இடையிட்டது, ஈராசு இடையிட்டதுன்னு ஓரசை ஈரசையை இடையில் சேர்த்து அந்த வெண்பா நடையை நிறைவு செய்வார்கள். ஆசு என்றால் இணைப்பது. பிரயோக விவேகம் இதை பற்றாசு என்று குறிப்பிடுகிறது. நல்ல ஒரு சொல்லாட்சி. பிரயோக விவேக உரை. சரி, இன்னும் கூட விகுதியில் நிறைய செய்தி இருக்கு. வந்தார்கள், கல் 6 ஒரு விகுதி. கல் விகுதி மேல் விகுதி. இதெல்லாம் நன்னூலர் காலத்தில் இல்லை. இன்றைக்கு புதிய உலகம். வந்தார்கள், உண்டார்கள், சென்றார்கள் என்றெல்லாம் இன்னைக்கு ஆகிவிட்ட காரணம் விகுதி மேல் விகுதி. இதெல்லாம் புது இலக்கணங்கள். புது இலக்கணங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பழைய இலக்கணத்தை கடந்து அதெல்லாம் அப்பப்போ அப்டேட்டுன்றாங்களே, புதுப்பித்து கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதுக்கப்புறம் சந்தி, ரெண்டை சந்திக்க வைக்கிறது. இந்த ரயில்வே நிலையங்களில் சொல்லுவாங்க சந்திப்பு, ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. விழுப்புரம் சந்தி, விருத்தாசலம் சந்தி, அவங்க சந்திக்கிற இடம். திருச்சி ஜங்ஷன்னு முக்கியமாக சொல்கிறது வழக்கம். பார்த்தனன், பார், இத்து, இத்து, அன்னு, அன்னு. பார் பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த காலநிலை, அன் சாரியை அன் விகுதின்னு பார்க்குறோம். அந்த இத்து சந்திக்கு ஏற்ற மாதிரி இதை சமாதானப்படுத்துகிற மாதிரி வருது பாருங்க. பகுதியையும் இடைநிலையையும் சமாதானப்படுத்த சந்திக்க வைக்க வரக்கூடியது தான் சந்தி.
இந்த சொல்லாட்சி கிட்டத்தட்ட அது ஒரு புணர்ச்சின்னு அர்த்தம். சந்தினாலே சந்திக்க வைக்கிறது ஒரு புணர்ச்சின்னு அர்த்தம். இப்படி வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தோம்னா இத்து, இப்பு, இக்கு, ஈ 4 எழுத்துக்கள் வர்றதா பெரும்பாலும் வழக்கில் இருக்கிறது. இது தெரிஞ்சுக்கணும். இத்து பார்த்தான், பார்த்தனன், அந்த இடத்துல அங்கே இத்து வர்றதுனால இங்கேயும் இத்து வருது. இடைநிலைக்கு ஏற்ற மாதிரி வரும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இருப்ப அங்கே வர இப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் இப்பு வரும். பார்க்கிறான், கிரு அங்கே இருக்கிற ககர வரிசைக்கு ஏற்ற மாதிரி இக்கு வருது. செய்யாதே, செய் இய் ஆ அப்படின்னு போகுது இல்லைங்களா, அங்கே இய்யி வருது. நல்லா கவனிக்கணும். இது வந்து உரையையும் தாண்டி இருக்குது. இப்போ எந்த உரையாசிரியர்களும் இந்த விளக்கத்தை கொடுக்கல. சந்தி என்பது என்னென்ன எழுத்துக்கள் வரும், இத்து, இப்பு, இக்கு, இய்யி என்று வரும் என்று சொல்லவில்லை. நடைமுறை இலக்கணத்தில் எடுத்து பார்த்து சமீபத்திய புதிய பதிப்புகள் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய நூல்களை பார்த்து அதில் வந்து இன்றைக்கு பாடநூல் குழு உறுப்பினர்கள் எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அந்த செய்தியையும் உள்வாங்கி கொண்டு மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நிலையில் அதையும் சேர்த்து தொகுத்து கொடுக்கலாம் என்கிற நிலையில் இதை கூடுதலாக பதிவு செய்கிறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உடம்படு மெய்யும் கூட அந்த இ யு என்பதும் சந்தியாக வரும். இதுவும் ஒரு புது செய்தி. பழைய உரைகளில் இது இல்லை. இது நடைமுறை இலக்கணம்னு வச்சுக்கலாம். இதை நடைமுறை இலக்கணம்னு டாக்டர் பொற்கோ எழுதியிருப்பார். அது மாதிரி எம்ஏ நுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு இலங்கை பேராசிரியர் ஐயா வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு நூலே எழுதியிருக்காங்க தமிழ் இலக்கணத்துக்கு. சமீப கால உரைநடை தமிழ் இலக்கணமாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ரெண்டும் மிக முக்கியமான நூல்கள். சமீபத்திய இலக்கணத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பெயர்ச்சொல் வினைச்சொல்லே புரிய மாட்டேங்குது. நமக்கு வரக்கூடிய பத்திரிகைகளில் புரியலை, அவ்வளோதான். செய்தித்தாள்கள்லாம் வந்து வினைச்சொல்லாம் பெயர் சொல்ல காட்டுது. அதை நம்ம வரும்போது பார்க்கலாம். அதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி நிறைய இலக்கணம் நமக்கு தேவை. இப்போ மயங்கிய அங்கே ஈயே உடம்படுமை சந்தியாக வருது. வலையன், உடையார் அங்கே யகர ஒற்று அங்கேயும் வரக்கூடிய நிலை இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையினால பொதுவாக பழங்காலத்தில் என்ன சொன்னாங்க, சந்தி என்று பார்க்கிற பொழுது அவர்கள் தந்த விளக்கம் என்னென்னா, நிலைமொழி வருமொழி சந்தித்தலால், அதாவது புணர்ச்சி விதியால் வரும் தோன்றல் திரிதல் கெடுதல்கள் சந்தி எனப்பட்டன என்று அவர்கள் சொன்னாங்க. சரி, பரவாயில்ல. ஈத்து வருது, அது சில நேரம் மாறுறதும் உண்டு. அதை முன்னிட்டு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம விகாரம்னு சொல்ல போகிறோம். விகாரத்தை பற்றி மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். விகாரம்னா நமக்கு உடனே தோணும், ஐயோ ஒரு நல்லா இருக்கிற முகம் ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு தீக்காயம் பட்டோ என்ன பிறவத்திலையோ வந்து விகாரமாக இருக்குதுங்க ஐயா அப்படின்ற அந்த விகாரம் கிடையாது. விகாரன்ற சொல்லு தான் நமக்கு இது மாதிரி மனசில் பதிஞ்சு போச்சு. இந்த போலின்ற மாதிரி தங்கம் டூப்ளிகேட்டுன்ற மாதிரி போலி ஆகி போச்சுன்னு பார்த்தோம். விகாரம் என்று சொன்னால் வேறுபாடு, ஒன்று இன்னொன்றாக மாறுதல், அப்படி வேணா வச்சுக்கலாம். மாற்றம் அல்லது வேறுபாடுன்னு வச்சுக்கலாம். பாலினது விகாரமே தயிர். உடனே தயிர் விகாரமாக இருக்குது நான் சொல்கிறோம். தயிர் மாதிரி தான் இருக்குது, பால் மாதிரி. ஆனால் பால் தயிராக மாறி இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறது. ஆனால் விகாரம் என்றால் மாற்றம்னு வச்சுக்கலாம், வேறுபாடுன்னு வச்சுக்கலாம். இது எப்படி வருதுன்னு கேட்டால் உரையாசிரியர் சொல்கிறாங்க, செய்யுள் அடி தொடை முதலியவற்றால் வலித்தல் மெலித்தல் முதலிய விகாரப்படுதலால், செய்யுளானது அடி தொடை முதலானவற்றால இந்த எதுகை மோனை நோக்கி, சந்தநயம் நோக்கி, யாப்புநயம் நோக்கி, அவை நமக்கு தெரியும். இந்த விகாரம் 9 சொல்லுங்க: வலித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல், தொகுத்தல், விரித்தல், முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை, இதெல்லாம் படிப்போம். இந்த மாதிரி அந்த 9 விதமான நிலைகளை பெறுவது விகாரம் என்று சொல்லப்படும். விகாரம்னா மாற்றம். சரி, எது மாறலாம்? இது மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தொகுத்து படிக்கிற பொழுது எனக்கு 4 விதமான கூறுகளை கண்டுபிடித்தேன். பகுதி விகாரப்படலாம், சந்தி விகாரப்படலாம், பகுதியும் சந்தியும் விகாரப்படலாம், இடைநிலையும் சிறுபான்மை விகாரப்படலாம். 4 இடத்துல வரும். இது ஒரு உறுப்பு கிடையாது. பகுபத உறுப்புகள் 5 தான், 6 இல்லை. பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி ஆகிய 5 தான். விகாரம் என்பது இந்த 5 உறுப்புகளுடைய, அதில் முதல்ல இருக்கக்கூடிய 3 உறுப்புகளுடைய மாற்றம். பகுதியும் சந்தியும் இடைநிலையும் எழுத்து மாறுதல்.
அல்லது தோன்றல் தீர்தல் கெடுதல் ஏதோ ஒரு மாற்றத்தை பெறுவது தான் விகாரம். அதனால் அவிகாரம் என்பது ஒரு உறுப்பான்னு கேட்டால் இல்லை, பிற உறுப்புகளுடைய மாற்றம். பார்ப்போம். சென்றான், அதில் பாருங்கள் செல், அது ஒருத்தரை எச்சரிக்கிற மாதிரி அதாவது வேலையிடுற மாதிரி வரணும்னு சொன்னோம் இல்லைங்களா, செல் ஏவல். அது இன்னானது. ஏன்? இல்லுக்கும் இற்றுக்கும் புணர்ச்சி விதி கிடையாது. அதை அதனால தான் நம்ம முதல்ல படித்தோம். எது எது பக்கத்தில் எது எது வரும், எது மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம், இடைநிலை மெய்மயக்கம்னு படித்தோம் இல்லைங்களா. நம்ம படிக்கும்பொழுது வேற்றுநிலை மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம்னு படித்தோம் இல்லைங்களா. அப்போ இல்லுக்கு பக்கத்தில் இற்று வராது, இன்னுக்கு பக்கத்தில் வரும். கன்றுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி சென்றான், இல்லு இன்னாக மாறுகிறது, வருமொழிக்கு ஏற்ப மாறுகிறது பார்த்தோம். அதனால் அங்கே விகாரப்பட்டது. அந்த மாதிரி சேர்ந்தனன், அது ஒன்றும் பொருளால் ஒன்றும் மாற்றம் கிடையாது. எழுத்தில் இத்தும் வரலாம். இந்த இடத்துல அந்த மயக்கம் கிடையாது. இருந்தாலும் பொருண்மை கருதி அங்கே மாறி இருக்கிறது. இந்தானது விகாரம். ஏன் விகாரமாயிட்டுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எல்லாத்துக்கும். அது விகாரமாயிட்டுன்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க, அவ்வளவுதான். அது பொருண்மை மாறுகிறது அந்த இடத்துல. அந்த இடத்துல சேர்ந்தன இந்தாக மாறுது. அப்போ பகுதி விகாரப்பட்டதுக்கு அது சான்று, சந்தி விகாரப்பட்டதுக்கு சேர்ந்தனன் என்பது சான்று, பகுதியும் சந்தியும் விகாரப்பட்டதுக்கு சான்று வந்தான்னு வச்சுக்கோங்க. வந்தான், வா பகுதி, வா என குறுகியது விகாரம். சந்தி இந்தானது விகாரம். அப்புறம் இறந்த காடநிலை ஆண் விகுதி. அந்த மாதிரி இடைநிலை விகாரப்படுத்துறதுல 2 நிலை இருக்கிறது. அதுலேயும் ஏற்கனவே 3 சொன்னோம், 4வதாக இடைநிலை சொன்னோம். இடைநிலையில் 2 கூறுகளை பார்க்க முடியுது. போனான், போ இன் ஆண். அதில் ஈகர இன்னு 2 இருக்குது. என்கிற உயிர் எழுத்தும் நகர ஒற்றும் இருக்குது. அதில் கெட்டுடும். அப்படி கெட்டது விகாரம். இன் என்பதில் கெட்டது விகாரம். அப்போ போ இன் ஆண், போனான். இல்லாட்டி போனால் போயினான்னு வரும், அது வேற சொல். நம்ம போனான்ற சொல்லுக்கு தான் நம்ம இலக்கணம் பார்க்குறோம். அதனால் அந்த அர்த்தத்தில் வருது. ஓடிய, ஓடு இன்னு ஆ, ஓடு பகுதி இருக்குது. 2 சுழி இன்னு இருக்குது பாருங்கள். அந்த இன்னு கெடுக்கிறது. போனான்ல உயிர் எழுத்து கெடுக்கிறது. இன்னில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து கெடுக்கிறது. இதில் இன்னில் 2வது எழுத்தாக இருக்கக்கூடிய நகர ஒற்று கெடுக்கிறது. ஈங்கிறது எழுத்து பேர் ஆ அங்கே வருது. இது என்ன புதுசாக இருக்குது? பகுபத உறுப்பு கண்டதில் இதுவரை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிய விகாரம் பார்த்தோம். இது என்ன புதுசாக எழுத்து பேர் என்று கேட்டால் அப்படியும் ஒன்று இருக்கிறது. அது பழைய காலத்தில் அவ்வளவாக பதிவு செய்யப்படவில்லை. அப்போ அது என்ன எழுத்து பேருங்கிறது என்ன என்று பார்த்தால், பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் இருந்தால் அப்புறம் அதை கொண்டாந்து இங்கே சேர்க்குறோம். பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவே காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு எனப்படும். இது பெரும்பாலும் வருன்றாங்க. சாரியை இடத்திலே வந்தால் அது எழுத்து பேரு அப்படி போட்டாங்க. சாரியை தான், அந்த சாரியை இடத்துல எழுத்து பேரு அன்னு தான் பெரும்பாலும் வரும். சில நேரத்தில் வருதுன்னு வச்சுங்க. செய்யாதே, செய்யி இய்யி ஆ ஏ, செய் பகுதி செய்யாதே, செய்யி இய்யி ஆ ஏ, இங்கே சந்தின்னு வச்சுக்கணும். இது ஆ எதிர்மறை இடநிலை, அங்கே எழுத்து பேர் ஏ முன்னிலை ஒருமைக்கு அது வந்துடுது. இப்படி நாம் கொண்டு கூட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது கொஞ்சம் புதுசு இந்த எழுத்து பேருங்கிறது. ஆக பதப்புணர்ச்சி என்பதை ஒரு பகுபத உறுப்பு இலக்கணத்துக்கும் சில இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆறினும் ஏற்பவை முன்னி புணர்ப்ப என்றதனால் பகுபதத்திற்கு பகுதி விகுதிகள் பெரும்பாலும் இன்றியமையாதன. மற்றைய உறுப்புகளுள் ஒன்றோ பலவோ பெற்றும் பெறாமலும் வரும். சரி, ஏற்பவை அப்படின்றதுனால பகுதியும் விகுதியும் கட்டாயம், மற்றது வரலாம் வராமல் போகலாம். வினை பகுபதம் கட்டாயம் 6 உறுப்புகளை பெற்று வருதல் பெரும்பான்மை, அதுலேயும் குறைஞ்சி வரலாம். அப்போ 6 உறுப்பையும் பெயர் பகுபதம் பெறாது. வினை பகுபதம் மட்டும்தான் 6 உறுப்பையும், 6ன்னு சொல்லக்கூடாது, 5 தான் சொல்லணும். 5 உறுப்பையும் பெற்று 6வது விகார வடிவையும் பெற்று வரும். பகுதி அதாவது பெயர் பகுபதம் 2ஓ 3ஓ 4ஓ மட்டும் பெற்று வரும். அப்போ இதுக்கெல்லாம் பெயர் பார்த்திங்கன்னா காரணக்குறியீடு தான் இவையெல்லாம்.
பகுதி முதலிய 6ம் காரணம் உடையனவாகத்தான் இருக்கின்றன. ஏனென்றால் தமிழ் உண்மையிலேயே அது ஒரு ஒட்டுநிலை மொழின்னு சொல்லுவாங்க. ஒட்டுநிலைனா ஒன்று கூட ஒன்று சேர்த்துக்கிட்டே போகிறது, ஒட்டிக்கிட்டே போகிறது. இந்த ரயில் என்ஜினுக்கு பின்னால் எத்தனை பொட்டி வேணாலும் பெட்டிகளை அமைத்து கொண்டே செல்வதை போல ஒட்டுநிலை மொழி. அதை நுணுகி பிரித்தால் பகுதி ஓரசை அடிச்சொல்லாக அமையும் பெரும்பாலும். அதுக்கப்புறம் விகுதி, இடைநிலை என்பனையெல்லாம் ஆக்க உருவுகள். அந்த சொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிக்கிட்டே வரும். விகுதி, தேவைப்பட்ட இடைநிலை. இந்த சந்தி விகாரம் என்றெல்லாம் ஒளித்திரிவுகள். இதெல்லாம் மொழியியலோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. இப்போ இந்த சில சொற்கள்லாம் பார்த்தோம். இந்த முதநிலை, இறுதிநிலை, இடைநிலை என்று சொல்லும்போது ஐயா இது ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி இருக்கே என்று நமக்குள்ளேயே நம்ம நினச்சி பார்க்குறோம். இல்லை, அங்கே சொன்னதெல்லாம் சொல்லினுடைய முதநிலை, இடைநிலை, இறுதிநிலை. ஒரு சொல்லுக்கு முன்னாலும் இடையிலும் இறுதியிலும் வரக்கூடியது. இங்கு சொல்வது பகுபதத்தின் முதநிலை, இடைநிலை, இறுதிநிலை. இது பகுபதத்தின் வடிவம். அது ஒரு எழுத்தாக இது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தாகவும் அமையும். அதை நினைவில் வச்சுக்கணும். அது ஒரு எழுத்தாக தான் இருக்கிறது. சொல்லில் அமைவது அது, பகுபதத்தில் அமைவது இது. சொல்லாட்சிகளை பார்த்தா முதநிலை, இடைநிலை, இறுதிநிலை ஒரே மாதிரி தெரியலாம். வந்த சொல்லே வருகிறதே என்று கேட்டால் இல்லை. அங்கு சொல்லப்பட்ட பொருண்மை வேறு, இங்கு சொல்லப்பட்ட பொருண்மை வேறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பகுபதத்தில் பகுதியை இன்னும் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ சொன்னதெல்லாம் இது ஒரு பொது விதியாகத்தான் இருக்கிறது. இதை இன்னும் நாம் விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். பகுபத உறுப்புகளில் பகுதி என்னன்னு விளக்கம் கொடுக்குறார். போடலாம். தத்தம் பகாப்பதங்களே பகுதியாகும். சுருக்கமாக சொல்லிட்டார். பெயர் பகுபதம், வினைப்பகுபதம் ஆகிய இரண்டிலும் அதன் முதலில் நின்ற பகாப்பதமே பகுதி. அந்த பகுதியை மேற்கொண்டு பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். பகாப்பதமே பகுதி. பகுபதத்துள்ளே விகுதி முதலிய பிற உறுப்புகளும் பகாப்பதங்கள் தான். மற்றதையும் பிரிக்க முடியாது. பகுதியை மட்டுமா பிரிக்க முடியாது, விகுதியையும் பிரிக்க முடியாது, இடைநிலையும் பிரிக்க முடியாது. அதை மட்டும் தனித்தனி எப்படி பிரிச்சோம்? அண்ணுங்கிறத ஆ கூட்டல் இடுன்னு பிரிக்க முடியும். எப்படி பகுதியை பிரிக்க முடியாதோ, பகுதி எப்படி பகாப்பதமோ அதேபோல் விகுதியும் பகாப்பதம், இடைநிலையும் பகாப்பதம், சாரியும் பகாப்பதமும், சந்தியும் எல்லாமே பகாப்பதம் தானே. இருந்தாலும் கூட இங்கே முதல்ல தொடங்கின காரணத்தினால, மேற்கொண்டு விகுதி முதலியவற்றை விரிவாக விளக்க இருக்கிற காரணத்தில் இங்கே முறைப்படி, அந்த வைப்பு முறைப்படி இங்கு பகுதியை குறித்தது என்க என்று சங்கர நமச்சிவாயர் ஒரு குறிப்பு நமக்கு எடுத்துரைக்கிறார். இந்த பெயர் பகுபதங்கட்கும் குறிப்பு வினை பகுபதங்கட்கும் பெரும்பாலும் பெயர் சொற்களும் சிறுபான்மை இடைச்சொல் உரிச்சொற்களும் பகுதிகளாகும். பார்க்கலாம். பெயர் பகுபதத்துக்கு எப்படி எது பகுதியாகுது பாருங்க. பகாப்பதமே பகுதின்ட்டார். முன்ன படித்ததையே திரும்ப படிக்கிற மாதிரியும் வரலாம். சில நேரங்களில் பார்ப்போம். பொன்னன், பொன், அது பகாப்பதம் தானே, மேற்கொண்டு பிரிக்க முடியாது. ஊரன், ஊர், அது பொருளை குறிக்கிறது, இது இடத்தை குறிக்கிறது. திருவானத்தான், திருவானம் அல்லது ஓனத்தான் அப்படி வச்சுக்கோங்க. திருவையும் பிரிக்கலான்வீங்க. ஆதிரையான், ஆ கூட்டல் திரையெல்லாம் பிரிக்க முடியாது. ஆதிரையான். கண்ணன், கண்ணை மேற்கொண்டு பிரிக்க முடியாது. தத்தம் பகாப்பதமே பகுதி. கரியன், கருமை பிரிக்கக்கூடாது. கூத்தன், கூத்து பிரிக்கப்படாது. அதே மாதிரி இடைச்சொல் ஆ கூட்டல் இன், ஈ கூட்டல் இன், பிறன், அந்த ஆ ஈ ஊ இதெல்லாம் பிரிக்கப்படாத வடிவில் இருக்கின்றன. கடியன, கடி கூட்டல் அன் கூட்டல் ஆ, அந்த கடி என்பது உரிச்சொல், அதுவும் பிரிக்கப்படாததாக இருக்கிறது. அறிஞன் சிறுபான்மை வினைச்சொல்லும் இப்படி வருகிறது. இதெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. தெரிநிலை வினை பகுபதம் என்று பார்க்கிற பொழுது, இப்போ பெயர் சொல்லுக்கு பார்த்தோம். தெரிநிலை வினை பகுபதம் என்று பார்த்தால் நடந்தான், வந்தான், அந்த நட, வா இதெல்லாம் பிரிக்க முடியாது தானே. இப்போ நம்ம படிக்க போகிறோம். பிறகு செய்யன் ஏவல் வினை பகாப்பதமேன்னு பிறகு பார்க்க போகிறோம். சில நேரத்தில் பெயர் சொல் கூட தெரிநிலை வினை பகுபதத்தில் வருகிறதுன்றாங்க. கடைக்கணித்தான், காதலித்தான், இது உரையாசிரியர் சொல்கிறது, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கடைக்கணித்தான் பெரும்பான்மை சொல்கிறது. அது இங்கே பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லி அடிப்படையாக கொண்டு பிறக்கிறதுன்னு எழுதுகிறாங்க. போன்றான், என்றான் இடைச்சொல்லை கொண்டு பிறக்கிறதுன்னு எழுதுகிறாங்க. சான்றான், கூர்ந்தான் உரிச்சொல்லை கொண்டு பிறக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்போ தெரிநிலை வினை பகுபதம் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4ம் கொண்டு அமைகிறது. சான்று சொல்ல முடியுமா? இல்லை. இதில் இருக்கிறதையும் படிச்சுக்குவோம். பகுபதம் பெயராயினும் இந்த நூற்பாவுக்கு பாலச்சந்திரனார் ஒரு கருத்தை கொடுக்கிறார்.
எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பிற உரையாசிரியர்கள் 6 உறுப்புகளில் பகுதியை பற்றி சிந்திக்கிறோம், அந்த சொல்லினுடைய பகாப்பதமாகிய வடிவம் இருக்கிறது இல்லையா, முதல்ல அதுதான் பகுதின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாலசுந்தரனார் மட்டும் வேறு விதமாக ஒரு பொருளை சொல்கிறார். அவர் என்ன சொன்னார், முதல்ல நாம் படித்தோம் ஞாபகம் இருக்கா, பெயர் வினை இடை உரி 4ம் பகாப்பதம்னு படித்தோம் இல்லைங்களா, அந்த பகாப்பதங்கள் பகுபதத்தின் முதல் பகுதியாக அமையும், முதல் வடிவாக அமையும், முதல் உறுப்பாக அமையும். பகுபதத்துக்கு பகுதி முன் சொன்ன பகாப்பதமே என்று குறிப்பிடுகிறார். இப்போ பொன்னுன்னு படித்தோம், பெயர் பகுபதம், அதை ஒட்டி பொன்னன் வரும். நட என்று வினைப்பகுபதம், மன்னிக்கணும், பொன் பகாப்பதம்னு படித்தோம். எங்கே அந்த வேர்ச்சொல் படித்தோம் நினைவு இருக்குங்களா? இந்த பெயர் சொல் படிச்ச மாட்டீங்களா? இங்கே வேர் சொல்ல வச்சுக்கிட்டிங்கன்னா பொன் என்று வைத்து கொண்டால், பொன் பெயர் சொல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது அடிப்படையில் பகாப்பதம் தான் பகுதியாக அமையும். பொன்னன், நட நடந்தான், அந்த மாதிரி இங்கே இருக்கிறதுக்கு வர வேற சொல்லு, பிற, பிறன், கடி, கடிதல், கடிந்தான், கடிதல் அப்படின்னு நம்ம பொருள் வச்சுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாளையும் இதுக்கு மேலே வேற சொல்ல சொன்னாலும் சரி. ஆக முன்ன சொன்ன இந்த பகாப்பதங்களே பகுபதத்தின் பகுதியாகும் அப்படி சொல்லிட்டார். நல்லா இருக்கே. பகாப்பதங்களை முன் சொன்ன 4 பகாப்பதங்களே பகுபதத்தின் பகுதியாக அமைகின்றன. இதுவும் ஏற்புடைய பொருளாகவே அமைகிறது. மற்றவர்கள் பகுதி பிரிக்கப்படாது என்று சொல்லுகிறார்கள். இவர் பிரிக்கப்படாத அந்த பகுதி தான், அந்த சொல்லுதான், அந்த பகாப்பதம் தான் இங்கு பகுதியாக அமைகிறது என்று சொல்லுகிறார். பகாப்பதங்களே அந்த ஏகாரம் பெருநிலை. இந்த பகுதி என்பதைத்தான் மொழியியலாளர்கள்லாம் ரூட்டு, அடிச்சொல் என்று, அடி என்று சொல்லுவார்கள். அடி, அடிப்படை, இதை தாண்டி தான் மற்றதெல்லாம் அமைகிறது. இதில் இந்த பகாப்பதம் பகுபதம் சார்ந்து குமாரசாமி புலவர் தரக்கூடிய விளக்கமும் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். தத்தம் என்றது பெயர் பகுபதங்களையும் வினைப்பகுபதங்களையும் என்க. சரி, தத்தம் பகாப்பதங்கள் என்ன? பெயர் பகுபதங்களும் வினைப்பகுபதங்களும். சரி, பொருள்தரின் பதமாம் என முன் ஓதியதனாலும் பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி என்று பகுபதங்களை பகுத்தபோது பிரிந்த நின்ற நிலைமையில் பகுதி மாத்திரம் பொருட்பேருடைய பதமாக நிற்கும். பகுதிக்கு மட்டும்தான் பொருள் இருக்கும். படித்தனன் அல்லது பிடித்தனன் என்று எடுத்துக்கொண்டால் படி அல்லது பிடி என்பது மட்டும்தான் பொருளுடையதாக இருக்கும். ஏனைய எல்லாம் பொருளுடையதாக இல்லை. இது மட்டும்தான் இருக்கும். அந்த படி அல்லது பிடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மேற்கொண்டு பிரிக்காதீங்க, அதுதான் பகாப்பதம், அதுதான் பகுதியாக அமைகிறது என்று இவர் சொல்கிறார். மீதியெல்லாம் இப்போ இருக்குது. படித்தனன் எல்லாம் இத்து இத்து அன்னு அன்னு என்றெல்லாம் சந்தி இடைநிலை சாரியை விகுதி என்றெல்லாம் வரக்கூடிய உறுப்புகள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் பொருளுடையன அல்ல, பகுதி மாத்திரம் பொருட்பேர் உடையதாக இருக்கிறது என்று ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார். அதை அடியொற்றியதனால தான் பாலசுந்தரனார் உரை அப்படி அமைந்திருக்கலாம் என்று நமக்கு நினைக்க தோன்றுகிறது. பகுதியை அறிமுகம்தான் பார்த்துருக்கிறோம். இன்னும் பண்பு பெயர் பகுதி, அதாவது மையீற்று பகுதி என்று சொல்லுவார்கள், ரொம்ப சுவையான பகுதி இருக்கிறது. அதை பார்ப்பதற்கான சூழ்நிலை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்னு தோணுது. ஏன்னா ரொம்ப நிறைய திருமுறைகளை எல்லாம் உதாரணமாக வச்சு நம்ம படிக்கணும். அதெல்லாம் இந்த செம்மையெல்லாம் எங்கெங்கெல்லாம் வருது, அதுக்கு எதிர் சொற்கள்லாம் எப்படி எப்படி அமையுது, செம்மை என்பதற்கு 5 நிறமும் வருதுன்னு சொன்னால் உடனே நாம் என்ன பண்ணணும், வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனியனே என்று அப்படி நீத்தல் விண்ணப்பத்தெல்லாம் நினைவுபடுத்தணும். நிறைய இந்த சொற்களை அத்தனையும் இதுக்கு இவை அத்தனைக்கும் திருமுறைகளில், சங்க இலக்கியங்களில், இன்னும் தமிழ் இலக்கியங்கள் பிறவற்றில் உதாரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் விரிவாக படிக்கணும்னு சொன்னால் இந்த நூற்பா மிக விரிவாக நீடும். இதனுடைய தொடர்ச்சியை நாம் இது முதலான நூற்பாக்களை அடுத்து வரும் வகுப்பிலே சிந்திப்போம்.
இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.